இன்றைக்கு திவான் சோழர் சொன்ன மாதிரி தலைப்பே வந்து ஒரு வித்தியாசமான தலைப்பு, ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான தலைப்பு. குரங்கின் உழைப்பில் உருவான உன்னத சிந்தனை. அது சொன்னா இது தோழர் வந்து எதை பத்தி பேச போறாருன்னு எனக்கும் சரியா தெரியல. பட் பெரும்பகுதி மனித உழைப்பில் அஹ், மனித குரங்கிலிருந்து மனிதனாக மாறிய ஒரு இதில் உழைப்பின் பாத்திரம் அப்படிங்கிற ஏகசுடைய தான் மூளை ஒட்டி கருத்து இருக்குன்னு நினைக்கிறேன். மற்ற தோழர் அறிவுக்கடல் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அவர் திருச்சியில இருக்காரு. எல்ஐசியில பணியாற்றுறாரு. தொழிற்சங்கங்கள்லயும் ரொம்ப ஆக்டிவா இருக்கிறார். மார்க்சிய சிந்தனை மையத்தில் ரொம்ப நீண்ட நாளாக இருக்கிறார். அவருடைய பேச்சுக்கள் வந்து நிறைய மார்க்சிய சிந்தனை மையத்தில் இடம்பெற்றிருக்கு. நீங்க அந்த யூடியூப் சேனல் போனாலும் பார்க்கலாம். அவருடைய பேச்சுக்கள் வந்து ஒரு வித்தியாசமா இருக்கும். அப்படின்னா அது பேச்சு அப்படிங்கிறத விட ஒரு ஆராய்ச்சி, ஒரு ஆராய்ச்சி உரை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் அது. அஹ் இப்ப இன்னைக்கு கூட அவருடைய சொந்த முறையில பல தகவல்களை திரட்டி கொடுப்பாரு. மார்க்சிய சிந்தனை மையத்தினுடைய முக்கியமான அம்சம் என்னன்னா, ஒரு சிறப்பு அம்சம் என்னன்னா, நீங்க வந்து மார்க்சியத்தை படிச்சிருக்கீங்களா படிக்கலையா அப்படிங்கிறதோ, அல்லது அதன் மேல உங்களுக்கு பற்று இருக்கா இல்லையாங்கிறதோ இல்லாமல் நீங்க நிறைய புது தகவல்களை தெரிஞ்சுக்கலாம். இதுவரைக்கும் நீங்க கேள்விப்படாத தகவல்கள் பல இருக்கும். அது வந்து அந்த விதத்துல வந்து மார்க்சிய சிந்தனை மையம் வந்து இன்னைக்கு ரொம்ப கூட்டத்தை கேட்கறது வந்து ரொம்ப உதவிகரமா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். தோழர் அறிவுக்கடலை வந்து இன்றைக்கு வந்து பல தோழர்கள் கலந்துருக்கீங்க. உங்க எல்லாரையும் இந்த அமர்வுக்கு வருக வருக என வரவேற்கிறேன். வெளிநாடுகளில் இருந்து தோழர் திவான், தோழர் தனம், ஸ்வீடன் சிவா, தோழர் எல்லாரும் வந்திருக்கீங்க. உங்களையும் வருக வருக என்று வரவேற்கிறேன். தோழர் அழிவுக்கடல் அவர்களை பேசுமாறு நான் நினைக்கிறேன். தோழர் அழிவுக்கடல். தினேஷ், ஸ்கிரீன் ஷேர் ஆயிருக்கா? ஷேர் ஆயிருக்கு தோழர். ஷேர் ஆயிருக்கு தோழர். ஷேர் ஆயிருக்கு. சரி. ஷேர். தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஒரு தடவை ஐன்ஸ்டீன் கிட்ட ஒரு கேள்வி கேட்டாங்களாம், ஒளியினுடைய வேகம் என்ன அப்படின்னு. அவர் கொஞ்சம் யோசிச்சிருக்கிறார். உடனே நிருபர்கள் வந்து, என்ன நீங்க போய் யோசிக்கிறீங்க அப்படின்னாங்க. அப்ப ஐன்ஸ்டீன் சொன்ன பதில் வந்து, இது ரெடியா ரெக்கார்ட்ல இருக்கிற விஷயம். அப்படி இருக்கிற ஒன்ன எதுக்கு நினைவுல வச்சுக்கிட்டு, அது என்னோட மூளையில சிந்திக்கிற ஏரியாவை குறைச்சிரும் இல்லையா, அதனால இது நினைவுல வச்சுக்க வேண்டிய விஷயம் இல்லை அப்படின்னு ஐன்ஸ்டீன் பதில் சொன்னதா ஒரு தகவல் உண்டு. உண்மையா இல்லையாங்கிறதுக்கான ஆதாரங்கள் இல்லை. ஆனா சேகரிக்கப்பட்டு எளிதில் கிடைக்கக்கூடியதா இருக்கிற தகவல்கள் இருக்கு இல்லையா, அதை நினைவுல வச்சுக்கிறதுங்கிறது சிந்திக்கிற திறன்ல கொஞ்சம் இடையூறா தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கோட்டை லெனின் அல்லது மார்க்ஸ் சொன்னதா என் நண்பர் சொல்லி நான் கேட்டிருக்கிறேன். நான் நேரடியா படிச்சதில்லை. என்ன இங்க விஷயம்னா, அப்படி கேட்ட உடனே சொல்றதுக்கு தோழர் சிவலிங்கம் இதுவரை இருந்தார். என்னுடைய கடந்த உரையில கூட அதை தொடங்கி வச்சு பேசியும் முடிச்சு வச்சதும் தோழர் சிவலிங்கம். அப்படி ரெடி ரெஃபரன்ஸா கேட்ட உடனே சொல்றதுக்கு ஆள் இருந்ததுனாலேயே நாம பல விஷயங்களை ரொம்ப தீவிரமா எடுத்துக்கல, அந்த மாதிரியான இடத்துல இருந்தோம். ஆனா இந்த 2.5 மாசம், அதாவது வந்து தோழர் சிவலிங்கத்தை இழந்த இந்த 2.5 மாதத்துல இனி அதுக்கான தேவை, ரொம்ப அந்த ரெஃபரன்ஸுங்கிற இடத்துக்கான தேவை இருக்குங்கிறத புரிஞ்சுக்கிட்டு ஒரு பல புத்தகங்களை மறுவாசிப்பு பண்ணியிருக்கிறேன். வாசிக்க தவறின பல விஷயங்களை திரும்ப படிச்சிருக்கிறேன். பல நூல்களை தேடி எடுத்து படிச்சிருக்கிறேன். நம்ம சேனல்ல இருக்கிற எல்லா ஆடியோக்களையும் திரும்ப கேட்டு என்னென்ன திரும்ப சேர்க்கணும், எதெல்லாம் வேணும் அப்படிங்கிற ஒரு பெரிய லிஸ்ட் எடுத்திருக்கிறேன். தோழர் குமரன்ட்ட கூட அதை பத்தி எல்லாம் விசாரிச்சிருக்கிறேன், விவாதிச்சிருக்கிறேன். அதாவது என்னன்னா, எந்த வெற்றிடமும் வந்துவிடக் கூடாது அப்படிங்கிற அடிப்படையில தான் இந்த வாசிப்பு, இந்த தேடல். இந்த அடிப்படையில தான் இன்றைய உரை. என்னன்னா, இன்று வரை மனிதன் புரிந்து கொள்ள முடியாத ஒரு பேரதிசயம் அப்படின்னு சொன்னா அது மனித மூளை. மனிதன் புரிந்து கொள்ள முடியாத பேரதிசயம் என்பது மனித மூளை. அளவிட முடியாத நினைவாற்றல். நீங்க மனித மூளையினுடைய கெப்பாசிட்டி என்ன அப்படின்னு கேட்டா, இன்னி வரைக்கும் இருக்கிற தகவல், இன்றைக்கு இருக்கிற தகவல் அப்படின்னு பாத்தீங்கன்னா,
இந்த படத்துல 256 எக்ஸாபைட் அப்படின்னு போட்டிருக்கிறாங்க. அவன் பிராக்கெட்லயே நமக்கு புரியாதுங்கிறதுக்காக இந்த 256 எக்ஸாபைட்டுங்கிறது 256 பில்லியன் ஜிபி. பில்லியனுக்கு 9 சைஃபர். நம்ம கோடிக்கு 7ங்கிறத கழிச்சுட்டா இன்னும் 2 அப்படின்னா இது கூட இன்னும் 2 சைஃபர் சேர்க்கணும். 25,600 கோடி ஜிபி. நமக்கு ஜிபி கணக்கு இப்ப தெரியும். ஒரு மொபைல் வாங்கினா கூட எவ்வளவு ஜிபி அதுல இருக்கு, 128 ஜிபி இருக்கு அப்படின்னு நம்ம பேசிக்கிறோம். அப்படியான நிலையில மனித மூளையினுடைய கெப்பாசிட்டிங்கிறது 25,600 கோடி ஜிபி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. நீங்க அந்த ஜிபி கணக்குக்கு இந்த சார்ட் கொஞ்சம் உதவியா இருக்கும். நாம கொஞ்ச நாள் முன்னாடி வரைக்கும் கேபிக்கல்ல இருந்து எம்பிக்கு வந்து ஜிபி தாண்டி இப்ப டெராபைட்டு பத்தி பேச வேண்டிய நிலைமை. இதுல எக்ஸாபைட்டினுடைய அளவு 2^60 அல்லது 1024க்கு பவர் 6. ஸோ இதுதான் மனித மூளைக்கு இன்னி வரைக்கும் சொல்லப்பட்டிருக்கிற கெப்பாசிட்டி, அளவு, கொள்ளளவு அல்லது அந்த மாதிரி வச்சுக்கணும். நீங்க இவ்வளவு பெரிய அளவுங்கிறத விட சரியா சொல்லணும்னா அதை நம்மளால கரெக்டா அளவு சொல்ல முடியலங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. ஏன்னா நீங்க ஒரு பேப்பர்ல எவ்வளவு எழுதலாம் அப்படின்னு ஒரு A4 ஷீட்டை கொடுத்தா, நான் வந்து என்னோட கையெழுத்துக்கு ஒரு 300 எழுத்துக்களை எழுதிடுறேன் அப்படின்னா, இன்னொரு நண்பர் அவருடைய பெரிய கையெழுத்துல கொஞ்சம் கம்மியா எழுதலாம். இன்னும் பொடி பொடியா நிறைய எழுதுறவங்க இருக்கலாம். ஒரு முழு 1 மணி நேர பேச்சை ஷார்ட் ஹேண்ட்ல அந்த ஒரு பக்கத்துல குறிப்பெடுக்கிறவர் இருக்கலாம் இல்லையா? அப்படியான அடிப்படையில மனித மூளையினுடைய கெப்பாசிட்டிங்கிறத எப்படி அளவிடுவது அப்படிங்கிறத இப்போ வரைக்கும் தெரியலங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. அந்த பின்னணியோட தான் இன்னைக்கு வரைக்கும் நமக்கு தெரிஞ்ச அளவுல 256 பில்லியன் அல்லது 256 எக்ஸாபைட் அப்படிங்கிற இடத்துக்கு வந்திருக்கிறாங்க. இதை தாண்டி நான் அடுத்த விஷயம் என்னன்னா, மனித மூளை எப்படி சிந்திக்குதோ அதே மாதிரி கம்ப்யூட்டரை சிந்திக்க வைக்கணும் அப்படிங்கிற தேடல் தான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், AI. இன்னைக்கு சாட் ஜிபிடிய ஓப்பன் ஏஐ கொண்டு வந்து இறக்கினதுல ஆரம்பிச்சு கடைசியா கூகுள்ல அது பார்க்ல இருந்து ஜெமினி வரைக்கும் வந்து ஏஐ என்னெல்லாம் நிகழ்த்தி காட்டுங்கிற பல விஷயங்களை நம்ம அண்மை காலத்துல நிறைய பார்த்துட்டோம். இதெல்லாம் நினைச்சோம்னா நடக்கும் அப்படிங்கிற மாதிரியான பல விஷயங்களை ஏஐ நிகழ்த்தி காட்டிட்டு இருக்கு. ஆனா மனித மூளையை போல சிந்திக்க வைக்க வேண்டும் அப்படின்னு நம்ம பேசிக்கிட்டு இருக்கும்போது மனித மூளை எப்படி சிந்திக்குது அப்படிங்கிறதையும் சேர்த்து புரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இருக்கு. அந்த அவசியத்துல பாத்தீங்கன்னா, நீங்க ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இஸ் தி சிமுலேஷன் ஆஃப் ஹியூமன் இன்டெலிஜென்ஸ் பை சாஃப்ட்வேர் கோடர் ஹியூரிஸ்டிக்ஸ் அப்படிங்கறதான் சொல்றோம். அப்ப மனித மூளை எப்படி சிந்திக்கும்னு தெரிஞ்சாதானே நீங்க அது மாதிரியான ஒரு சிமுலேஷனை கிரியேட் பண்ண முடியும். அதுக்கான ஆய்வுகள் ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கு. நமக்கு அதை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற தேடல், அது பத்தின ஆய்வுகளை பத்தி ஒரு ஒரு உரை எடுத்துக்கலாம் அப்படின்னு யோசிக்கும் போதுதான் ரஹ்மானுடைய இயற்பியல் பத்தின உரை வந்தது. அடுத்து உடனடியா இன்னொரு சயின்ஸ் டாபிக் வேணாம் அப்படின்னு முடிவு எடுத்து அந்த தடவை நான் அந்த மகளிர் உரிமை தொகையை எடுத்துக்கிட்டேன். ஆனா திரும்ப மூளையை பத்தின ஆய்வுகளுக்கு போறதுக்கு முன்னாடி மூளையோட வரலாறு தெரியணும் அப்படிங்கிற தேடல் எனக்கு இருந்தது. இன்னொரு காரணம் இந்த ஏற்கனவே சொன்ன பின்னணி. அப்படின்னா நேரடியாக மனிதனுடைய சிந்திக்கும் திறன் அல்லது மனிதனோட எல்லா வகையில இயக்குகிற சக்தியாக நேரடியா மூளை வந்துடல. அதுக்கு முன்னாடி அடிப்படைன்னு ஒண்ணு இருக்கு. எப்பயுமே வருங்காலத்தை தெரிஞ்சுக்கணும்னா அடிப்படைகள் தெரியணும். அடி உதவுவது போல அண்ணன் தம்பி உதவுவது இல்லைம்பாங்க. நம்ம அடினா அடிக்கிறதுன்னு நம்ம புரிஞ்சு வச்சிருப்போம். அடிங்கிறது அந்த ஃபவுண்டேஷனை சொல்றது. அடிப்படை அப்படிங்கிறது தான் அடி உதவுவது போல அண்ணன் தம்பி உதவுறது இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. நாம ஒரு வீட்டுல மாடி கட்டணும்னா கூட ஒரு 60-70 வருஷம் பழைய வீடு அப்படின்னா நீங்க அதோட ஃபவுண்டேஷன் எவ்வளவு இருக்கு, ஒரு ரூம் கட்டினா தாங்குமா அப்படின்னு நம்ம எவ்வளவு எடை தாங்கும்னு பார்க்க வேண்டியிருக்கு இல்லையா? அது மாதிரி இந்த அடிப்படையிலையுமே வரலாறு முக்கியம் அமைச்சர்ன்னு சொல்லுவான் இல்லையா? அந்த மாதிரி மூளை, அதனுடைய பின்னணி, எப்படி மூளை இவ்வளவு சக்தியுடையதா வந்தது, எப்படி மனித மூளை மட்டும் ரொம்ப ஸ்பெஷல் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. மனித மூளை மட்டும் ரொம்ப ஸ்பெஷலா அப்படின்னு பாத்தீங்கன்னா, மற்ற விலங்குகளுக்கும் மனிதனுக்குமான மூளையினுடைய அளவு அதை எப்படி கம்பேர் பண்ணலாம், நாம எப்படி ஒப்பிடுறது? யானை அவ்வளவு பெருசு இருக்கு, மனுஷன் இத்தனோண்டு இருக்கான், எலி இத்தனோண்டு இருக்கு, எப்படி ஒப்பிடுறது? என்ன பாக்குறாங்கன்னா சிம்பிளா பிரெயின் டு பாடி ரேஷியோ அப்படின்னு ஒண்ணு வச்சிருக்கிறாங்க. எத்தனை கிலோ எடை இருக்கிற ஒரு விலங்குக்கு எவ்வளவு கிராம் எடையுள்ள மூளை இருக்குது அப்படிங்கிறதுல. இந்த பட்டியல்ல பாத்தீங்கன்னா மனிதனை விட சின்ன பறவைகளுக்கு கூட இருக்கு. உடம்போட எடையில 12ல் 1 பங்கு மூளை இருக்கு. மனிதனுக்கு 40ல் 1 பங்கு மூளை இருக்கு. எலியினுடைய இடையில 40ல் 1 பங்கு மூளை இருக்கு. நீங்க அப்படியே தள்ளிக்கிட்டே வந்தீங்கன்னா யானைக்கு அதனுடைய இடையில 560ல் 1 பங்கு தான் மூளை இருக்கு.
ஷார்க்கு சுறாவுக்கு 2496 ஒரு பங்கு தான் இருக்கு இந்த பட்டியல். ஆனா மூளையோட அளவு தான் அறிவை நிர்ணயிக்கும் அப்படின்னா நீங்க மனுஷனை விட அந்த பறவைகள் ரொம்ப புத்திசாலியா இருந்திருக்கணும். அதோட உடலோட அளவுக்கு மூளை ரொம்ப அதிகம். சரியா சொன்னா அது நிர்ணயிக்கல. இதை விட கூடுதலா இன்னொரு பார்வை பார்க்கறாங்க. இது EQ அப்படிங்கிறாங்க, என்செஃபலைசேஷன் கோஷன்ட் அப்படிங்கிறது இதோட பெயர். என்னன்னா பரிணாம அடிப்படையில எந்த விலங்குக்கு எவ்வளவு மூளை இருந்திருக்கணும். நீங்க அடிப்படையில இவ்வளவு இருந்தது, எத்தனை கிலோவுக்கு எவ்வளவு மூளை இருந்திருக்கணும், அது இருக்க வேண்டிய அளவை விட கூடுதலா வளர்ந்துருச்சா அப்படிங்கிறத ஒப்பிடுறதுக்காக இந்த என்செஃபலைசேஷன் கோட் அப்படிங்கிறத உருவாக்கி இருக்கிறாங்க. இந்த என்செஃபலைசேஷன் அப்படிங்கிறதுக்கான விளக்கம் இந்த படத்துல இருக்கு. இது ஒரு சயின்ஸ் டிக்ஷனரியில இருந்து எடுத்த விளக்கம். A larger than expected brain size for a species given its body size. For example, an average person weighing 140 pounds has an actual brain weight of 2.9 pounds instead of the predicted 0.6 pounds. This enlargement is the result of evolutionary advancement, with the brains of higher species increasing in anatomical complexity as cognitive functions were transferred from more primitive brain areas to the cerebral cortex. அதாவது மூளையினுடைய பிற பகுதிகளையும் பயன்படுத்திக்க ஆரம்பிச்சு மூளை விரிவடைஞ்சு மூளை எவ்வளவு இருந்திருக்கணுமோ அதை விட அதிகமா வளர்ந்திருக்கு அப்படிங்கிறது தான் இந்த என்செஃபலைசேஷன் கோஷன்ட். அதுல பாத்தீங்கன்னா மனுஷன் தான் இருக்கிறதுல டாப்ல இருக்கிறார். எங்க 7.4. நாம இந்த அளவுகள், அந்த ரிக்டர் அளவுகோல்ல பூகம்பத்தை அளவிடும் போது பாத்தீங்கன்னா எத்குவாக் திடீர்னு அதிகமாகும் தெரியுமா, அந்த மாதிரி இதை புரிஞ்சுக்கணும். ஏன்னா அந்த 7.4 to 7.8ங்கிறது அவ்வளவு அதிகமான அளவு. அவ்வளவு மூளை மனிதனுக்கு வளர்ந்திருக்குது. அப்படின்னா இந்த மூளை எப்படி இவ்வளவு வளர்ந்தது மனித மூளை அப்படிங்கிறது ஒரு பக்கம். அப்படியான வளர்ச்சி தான் என்ன செஞ்சிருக்குன்னா உணவு சங்கிலின்னு சொல்றோம் இல்லையா, அந்த ஃபுட் செயின்ல நடுவுல இருந்திருக்க வேண்டிய குரங்குகள் இன்னைக்கு மற்ற குரங்குகள் நடுவுல தான் இருக்கு. காட்டுல இருக்க குரங்குகளை பிரிடேட்டர்ஸ் வேட்டையாடும், சாப்பிடும், எல்லாம் நடக்கும். குரங்குகள் உணவு சங்கிலியோட நடுவுல தான் இருக்கிறாங்க. ஆனா அந்த ஃபுட் செயின், ஃபுட் பிரமிடோட உச்சிக்கு மனிதன் போய் சேர்ந்திருக்கிறான் இல்லையா, அது நடந்ததுக்கான காரணம் இதுதான் ஃபுட் செயின். இதுல மேல தேடிக்கிட்டே போனீங்கன்னா பிரைமரி ப்ரொடியூசர்ஸ்ல ஆரம்பிச்சு, அது தாவரங்கள்ல இருந்து ஃபஞ்சீஸ்ல ஆரம்பிச்சு எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். கடைசியா மேல அபெக்ஸ் பிரிடேட்டர்ஸ் இருக்கு இல்லையா, சிங்கம், புலி மாதிரியான எல்லாத்தையும் வேட்டையாடி சாப்பிடுகிற மிருகங்கள் எவ்வளவு இருக்குன்னு பாத்தீங்கன்னா 0.01%. ஆனா இந்த ரேஷியோல பார்த்தா மனுஷன் வேற எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கிறோம். நீங்க இது எல்லாத்தையும் தாண்டி நம்ம எவ்வளவு பெரிய வளர்ச்சி அடைஞ்சிருக்கிறோம், மனிதனுடைய மக்கள் தொகை எவ்வளவு, இந்த சிங்கம், புலி மாதிரியான அபெக்ஸ் பிரிடேட்டர்ஸோட கம்பேர் பண்ணினா மனிதனுடைய எண்ணிக்கை என்னன்னு கணக்கு பார்த்தீங்கன்னா நாம் ரொம்ப பெரிய இடத்துக்கு சேர்ந்திருக்கிறோம். சரியா சொன்னா எல்லா மிருகங்களையும் வேட்டையாடுகிற ஒரே மிருகம் மனிதன் தான். பிரிடேட்டரே இல்லாத, அதாவது மனிதனை வேட்டையாடி சாப்பிடும் அப்படிங்கிற மிருகமே மனுஷனுக்கு மட்டும்தான் கிடையாது, மிச்சம் எல்லா மிருகங்களுக்கும் இருக்கு. சிங்கத்தை கூட கூட்டமாக வருகிற கழுதை புலிகள் வேட்டையாடி சாப்பிட்றோம். இது படித்த இந்த ஜுவாலஜி பத்தி கொஞ்சம் விருப்பம் இருந்து இதெல்லாம் பாக்குறவங்களுக்கே தெரியும். நம்ம இந்த வீடியோ எல்லாம் பாக்குறவங்களுக்கு, டிஸ்கவரி சேனல் மாதிரி பாக்குறவங்களுக்கு. ஆக சிங்கத்துக்கு கூட பிரிடேட்டர் உண்டு, காட்டின் அரசன் அப்படின்லாம் நம்ம சொல்லிக்கிட்டாலும் வேட்டையாடப்படாத ஒரே உயிரினம் மனிதன் தான். என்னன்னா மற்ற எல்லாவற்றையும் விட அளவு கடந்த வளர்ச்சி. ரொம்ப அதாவது குறைந்த இடத்தில் குறைந்த காலத்தில் ஏராளமான உணவுப் பொருட்களை உற்பத்தி செய்யறது. நமக்கு தெரியும் இல்லையா, ஒரு ஹெக்டேருடைய ஈல்டு எவ்வளவு, எங்க எவ்வளவு இருக்கு அப்படின்னு நமக்கு எவ்வளவு கணக்குகள் வச்சிருக்கோம். அது ஆரம்ப காலத்துல எவ்வளவு இருந்தது, இன்னைக்கு எவ்வளவு இருக்குன்னு கணக்கு போட்டீங்கன்னா அவ்வளவு அதிகமான உற்பத்தி. ஒளியினுடைய வேகம், அதாவது சவுண்டோட வேகத்தை விட அதிகமாக போகிற விமானங்கள், மேக்ன்னு சொல்றோம் அந்த ஸ்பீடை, மேக் ஸ்பீடை கடந்து மேக் 2.3 போன விமானம் எல்லாம் நம்ம கிட்ட இருக்கு. பிற கோள்களை கடந்து மற்ற கோள்களை பார்க்கறதுக்கான முயற்சிகள். இன்னும் சொல்ல போனா சூரியன்கிற நட்சத்திர குடும்பத்தையே கடந்து பிற நட்சத்திர குடும்பங்களுக்குள்ள போய்கிட்டு இருக்கிறோம். யூனிவர்ஸ்ல மல்டிவர்ஸ்ன்னு கண்டுபிடிச்சு நம்ம பால்வீதி மண்டலத்தையும் தாண்டி வேற எங்கேயோ போய் இன்றைக்கு மனிதன் கண்டுபிடித்த, மனிதன் உருவாக்கிய ஒரு பொருள் இங்கிருந்து 24 லட்சம் கிலோமீட்டருக்கு அப்பால் இருக்குது. அது வாயேஜர் 1. இன்றைய நிலைமைக்கு பூமியிலிருந்து 24 லட்சம் கிலோமீட்டரை தாண்டி அந்த வாயேஜர் 1 பயணித்துக் கொண்டிருக்கிறது. இங்கிருந்து அது இடையில கொஞ்சம் சிக்கலாயிடுச்சு, ரீப்ரோகிராம் பண்ணியிருக்காங்க ஒரு 2 வருஷம் முன்னாடி.
அதனுடைய தகவல்கள் சரியா வரல, ரீப்ரோக்ராம் எங்க இருந்து 24 லட்சம் கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருந்து அதை ரீப்ரோக்ராம் பண்றோம். அப்படின்னா இந்த பாட்டம்லெஸ் பிட்டும்பாங்க இல்லையா, அடியே இல்லாத குழி, அது மாதிரி உச்சமே இல்லாத வளர்ச்சியாக மனிதன் போயிட்டு இருக்கிறாங்க. அப்படி போயிட்டு இருக்கிற அளவுக்கு மனித மூளை எப்படி வளர்ந்தது அப்படின்னு தேடிட்டு போனீங்கன்னா, ஒரு சின்ன உதாரணம் எடுத்துக்குவோம். சென்னையில இருந்து நியூயார்க் போகணும். நீங்க எப்படி போவீங்க? ஃப்ளைட்ல போவீங்க. ஃப்ளைட் வரைக்கும் கார்ல போவீங்க. உங்க ஜேர்னி பேசிக்கா விமானத்துல தான். ஆனா நீங்க ஏர்போர்ட்டுக்கு போற வழியில கார் ரிப்பேர் ஆயிடுச்சு, ஃப்ளைட்டை பிடிக்க முடியல, அந்த ஜேர்னி நடக்குமா? அப்படின்னா கார் ரொம்ப முக்கியம் இல்லையா? காரும் முக்கியம் இல்ல, கார் முக்கியம். அப்படித்தான் சில விஷயங்கள். நீங்க ஒண்ணுமே இல்லை, ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆகிற வரைக்கும் தான் ஃப்ளைட்டுடைய சக்கரங்கள் அப்படின்னா கூட அந்த சக்கரம் முக்கியம் இல்லையா? அப்படித்தான் மனித மூளை டேக் ஆஃப் பண்றதுக்கு முன்னாடி, இவ்வளவு வேகத்தை அடைவதற்கு முன்னாடி அதை தொடங்கி வைத்தது உழைப்பு. அதைத்தான் எங்கல்ஸ் என்ன சொல்றாருன்னா, ஓர் அர்த்தத்தில் உழைப்பு மனிதனையே படைத்தது என்று நாம் கூற வேண்டிய அளவுக்கு அது மனித வாழ்வு முழுவதற்கும் முதன்மை அடிப்படை நிபந்தனையாக இருந்து கொண்டுள்ளது. சொன்ன நூல் மனித குரங்கு மனிதனாக மாறியதில் உழைப்பின் பங்கு. அந்த நூல் தான் இன்றைய உரை. இது நூலுன்னு சொல்றதை விட ஒரு கட்டுரைன்னு சொல்லணும். ரொம்ப சின்ன நூல் அது. ஒரு இன்னொரு நூலுக்கு முன்னுரையாக எழுத முயற்சிக்கப்பட்டு ஒரு கட்டத்துல நின்று போயிடுது. இதை தனியா இந்த தலைப்பு கொடுத்து எங்கல்ஸ் கொடுக்கிறார். பொதுவா என்னன்னா, குரங்கில் இருந்த மனிதன் அப்படின்னு சொன்ன உடனே குதர்க்கவாதங்கள், அதுவும் இன்றைக்கு இந்தியாவில் இருக்கிற ஆட்சிக்கு பின்னணியில இன்னைக்கு இருக்கிற குரங்கெல்லாம் ஏன் மனுஷனா மாறல அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சு, நாங்கெல்லாம் எங்களை கடவுள் படைச்சார் அது இதுன்னு பேசிக்கிட்டு, நீங்க எல்லாம் குரங்குலேருந்து வந்தியா நம்மளை கேள்வி கேட்கிற வரைக்கும் குதர்க்கவாதங்கள் ஏராளமாக வந்திருக்கு. ரொம்ப சின்ன உதாரணம். எனக்கு தெரிஞ்சு எங்க தாத்தா தாத்தாவா தான் இருந்தாரு. எனக்கு தெரிஞ்சு என் பேர பிள்ளையும் தாத்தாவா மாறவே இல்லை. அதனால தாத்தாங்கிறவர் குழந்தையிலேருந்து வரல அப்படின்னு சொன்னா எப்படி அது முட்டாள்தனமா இருக்குமோ, அப்படித்தான் இன்னைக்கு இருக்கிற குரங்கு ஏன் மனுஷனா மாறல அப்படின்னு கேட்கிற கேள்வியும். சரியா சொன்னா ஒரு குழந்தை தாத்தாவாக மாறுறதுக்கு ஒரு 60 வருஷம் போதும். ஆனா குரங்கு மனிதனாக மாறுவதற்கு 60 லட்சம் வருஷங்கள் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட 60 லட்சம் வருஷங்கள்ல நடந்த மாற்றங்களை நான் பிறந்து வளர்ந்து என் கண்ணுக்கு முன்னாடி இப்ப நடக்கல, அதனால நான் ஒத்துக்க மாட்டேன்னு சொல்றதை விட முட்டாள்தனம் எந்த இடத்துல இருக்க முடியாது இல்லையா? டார்வின் தெளிவா சொல்றார், குரங்கு மனுஷனா மாறல, மற்ற குரங்கு இனங்களும் மனித இனமும் ஒரே மூதாதையிலிருந்து வந்தன அப்படின்னு டார்வின் தெளிவா சொல்றார். குரங்கு மனுஷனா மாறல, ஆனா ஒரே மூதாதையிலிருந்து வந்தோம். இந்த படம் தெளிவா இருக்கு, எந்தெந்த மூதாதையிலிருந்து யார் யார் வந்தோம். நீங்க ஹியூமன்ஸ் வர்றதுக்கு முன்னாடி ஹோமினினி எப்ப 6.3 மில்லியன் இயர்ஸ் எகோ, 6.3 மில்லியன் இயர்ஸ்னா மில்லியனை கோடியா நம்ம மாத்திக்குவோம் அல்லது லட்சமா மாத்திக்குவோம். 63 லட்சம் வருஷங்களுக்கு முன்னாடி ஹோமினினி, அதிலிருந்து நாம மனுஷனாயிருக்கோம். அதுக்கு முன்னாடி இருந்த இனம் ஹோமினினி. நான் இப்ப சொன்னேன் இல்லையா, தாத்தாவாகிறதுக்கு 60 வருஷம், மனுஷன் ஆகிறதுக்கு 60 லட்சம் வருஷம், 63 லட்சம் வருஷம். நீங்க அதுக்கு முன்னாடி தேடிட்டு போனீங்கன்னா நமக்கான மூதாதைகள் ஹோமினினிக்கு முன்னாடி ஹோமினினியே, அதுக்கு முன்னாடி ஒவ்வொன்றா இருக்கு இல்லையா, 8.8 மில்லியன் இயர்ஸ் எகோ, 15.7 மில்லியன் இயர்ஸ் எகோ, 20.4 மில்லியன் இயர்ஸ் எகோன்னு. ஆக நாம ஒரு பொதுவான மூதாதையிலிருந்து மனித குரங்குகளும் மனிதனும் வந்தன. அந்த மூதாதையிலிருந்து மனிதன் மனிதனாக மாறுவதற்கு ஆன காலம் எவ்வளவு? 60 லட்சம் வருஷங்களுக்கு மேல. சரியா? ரொம்ப சிம்பிளா இந்த குதர்க்கவாதிகளுக்கு சொல்ல வேண்டியது, இன்னைக்கு மாம்பழ சீசன், நல்ல மாம்பழ சீசன், கோடை காலம். எத்தனை வகை மாம்பழங்கிறது, புளிப்பே இல்லாத மாம்பழங்கள் இருந்து ஊறுகாய் மட்டும்தான் போட முடியுங்கிற மாங்காய் வரைக்கும் எல்லாமே இருக்கு. அவ்வளவு புளிக்கிற மாம்பழம் வரைக்கும், மாங்காய் வரைக்கும் இருக்கு. ஒரே வகைன்னு சொன்னா ஊறுகாய் மரத்துல எனக்கு இமாம் பசந்த் மாம்பழம் வேணும்னு ஒருத்தன் கேட்டா அவன் எவ்வளவு பெரிய முட்டாளா இருப்பான். கிட்டத்தட்ட அப்படியான கேள்விகள் தான் இதெல்லாம். காலநிலை, சூழ்நிலை, நீர் வளம், மண் வளம், இப்படி இத்தனை ஃபேக்டர்ஸ் சேர்ந்து ஒரு மாமரம் என்ன மாதிரியான பழத்தை கொடுக்கும் அப்படிங்கிறத தீர்மானிக்குது. கிட்டத்தட்ட அதே மாதிரிதான் இந்த மாற்றங்களும். நம்ம இதுல ரொம்ப புகழ் பெற்றது ஒட்டு மாங்காய்ன்னு ஒண்ணு உண்டு. ஒட்டு மாங்காய், கல்லாமடின்னு சொல்லுவாங்க எங்க பகுதியில, எல்லா ஊர்லயும் அதுதான் பேரான்னு தெரியாது.
அது காய் கூட அதிக புளிப்பு இருக்கா, ரொம்ப மெல்லிய புளிப்பு இருக்கும், பழம் நல்லா இருக்கும். அதுக்கு பேரே என்னன்னா ஒட்டு மாங்காய் அப்படின்னா மனிதனுடைய தேர்வு, இயற்கை தேர்வு இல்லை, மனிதன் ஒட்டி தயார் பண்ண வெரைட்டி. நீங்க இது இப்ப இந்த இதையும் அதையும் ஒட்டி தான் இது பண்ண இன்னைக்கு அப்படின்னா, இன்னைக்கு நான் அதெல்லாம் ஒத்துக்க முடியாது, பழச கொண்டான்னு சொன்னா எப்படி கேட்கறது? நம்ம ஊர்ல பால் நிறைய கறக்கிற மாடுகள் கலப்பின மாடுகள், நமக்கு நல்லா தெரியும். பால் உற்பத்தியை அதிகரிக்கிறதுக்கு நாமே செய்த கலப்பினங்கள் எத்தனை. இங்க இருந்தா ஜெர்சியை இறக்குமதி பண்ணி இங்க இருக்கிற மாடுகளோட கலந்து கலப்பினம் உருவாக்கப்படலையா? அதை விட நம்ம ஊர் நாய்கள், ஃபாரின்ல நாய் கொண்டு வந்து வளர்க்குறாங்க, இங்க இருக்கிற நாயோட கலந்துருது, அது பெறுகிற குட்டி. இப்படி ஏராளமான செய்திகளை சொல்ல முடியும். ஆனா ஒரே மூதாதை அப்படிங்கிறதுக்கு நம்ம குடும்பத்தில் இருக்கிற மற்றவங்களோட எலும்பு கூடுகளோட ஒப்பிட்டுக்குவோம். நம்ம குடும்பம் இந்த கதைங்கிறது தான் சரி, நாம ஏப் ஃபேமிலி தான், சரியா? இதுல ஒவ்வொரு குடும்பமும் முன்னாடி கிப்பன் இருக்கு, நமக்கு பின்னாடி சிம்பன்சி, கொரில்லா, ஒராங்குட்டன். எல்லாத்து எலும்பு கூடுகளையும் பார்த்தாலே நாம எப்படி வந்தோங்கிறது தெரியும், சரியா? ஆனா இன்னைக்கு இவ்வளவு அறிவு வளர்ந்துட்ட காலத்திலேயே இன்னைக்கு ஏன் கண்ணு முன்னாடி குரங்கெல்லாம் மனுஷனா மாறலையே, நீங்க எல்லாம் குரங்குல இருந்து வந்தீங்களான்னு கேக்குறாங்களா? அப்ப டார்வினை என்ன கேள்வி எல்லாம் கேட்டிருப்பாங்க இல்லையா? டார்வின் எவ்வளவு தெளிவாக சொன்னாலும் அன்றைய காலகட்டத்தில் டார்வினை இப்படித்தான் கிண்டல் செய்தார்கள். இது இங்கிலாந்திலிருந்து வருகிற பஞ்சோட கார்ட்டூன் எனக்கு நினைவு, அது என்ன எதுல இருந்து எடுத்தேன்னு மறந்துட்டேன். டார்வின் குரங்கிலிருந்து மனிதன் வந்தான்னு சொன்ன உடனே டார்வினுக்கு அத கிடைத்த விமர்சனங்கள் இதுதான். அவ்வளவு கடுமையான விமர்சனங்களை டார்வின் சந்தித்தார். ஆனா டார்வின் எதையும் கண்ண மூடிட்டு சொல்லல, வாலஸுடன் விவாதித்தார். வாலஸ், ஆல்ஃபிரட் ரசல் வாலஸ், இவரும் டார்வினுக்கு சம்பந்தம் இல்லாமலேயே கிட்டத்தட்ட டார்வினுடைய முடிவுகளை எட்டி இருந்தார். இதே மாதிரிதான் இருக்கணும் அப்படிங்கிற கணிப்புகளுக்கு வந்திருந்தார். ரெண்டு பேரும் விவாதிச்சுதான் பலவற்றை வெளிப்படுத்தினார்கள். ஆனா டார்வின் என்ன பண்ணார்னா, நான் சொன்னதுதான்யா இப்படிதான் இருக்கும் அப்படின்னு எங்கேயும் பேசவே இல்லை, சொல்லிட்டு மூடிட்டார் வாய. ஏன்னா ரொம்ப அதுதான் சரி அப்படின்னு அவருக்கு உறுதியா தெரிஞ்ச பிறகு சும்மா உளறிக்கிட்டு இருக்கவனுக்கெல்லாம் பதில் சொல்லிக்கிட்டு இருக்கிறது தேவையில்லை அப்படின்னு நினைச்சிருக்கலாம். ஆனா அந்த டார்வின் சொன்னது சரி அப்படின்னு நிரூபிக்கிற வேலையை செஞ்சவர் தாமஸ் ஹக்ஸ்லி. இப்ப படத்துல இருக்கார் இல்லையா, இவர் தான். இந்த தாமஸ் ஹக்ஸ்லி அப்படிங்கிற உயிரியலாளர் தான் தானாகவே ஆமா இப்படிதான் அப்படின்னு டார்வின் பத்தி தப்பு பேசுற இடத்துல எல்லாம் போய் விளக்கம் சொல்லிட்டு இருந்த ஒரு உயிரியலாளர். சரியா சொன்னா அவர் என்ன கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, டார்வினுடைய புல்டாக் இவரு அப்படின்லாம் கிண்டல் பண்ணாங்களாம். அப்போ அந்த அளவுக்கு டார்வின் சொன்ன கருத்துக்களை ரொம்ப ஸ்ட்ராங்கா எடுத்து சொன்னவர் இந்த தாமஸ் ஹக்ஸ்லி. என்னன்னா, யார் நம்பினாலும் நம்பாவிட்டாலும் சரியானது நிலைத்தது, சர்வைவல் ஆஃப் தி ஃபிட்டஸ்ட் அப்படின்னு டார்வின் சொன்ன மாதிரி ஃபிட்டஸ்ட் எக்ஸ்பிளனேஷன் ஃபார் தி ஆரிஜின் ஆஃப் தி ஸ்பீஷிஸ் அப்படின்னு இது ஆயிப்போச்சு. அதுதான் நிலைத்தது. இன்றைக்கு மாற்றுக்கிறதுக்கெல்லாம் இடம் இல்லை, இங்க இருக்கிற சில சங்கிகள் உளறிட்டு இருக்கிறத தவிர்த்து. ஆனா ஏங்கல்ஸ் அங்கிருந்து தான் தொடங்குகிறார். ஏங்கல்ஸ் அங்கிருந்து தான் தொடங்குகிறார். அவரு டெர்ஷியரி பீரியட்னு சொல்றாரு. அதாவது ஒரு 66 லட்சம் வருஷத்திலிருந்து ஒரு 26 லட்சம் வருஷம் வரைக்கும், 6.6 கோடி ஆண்டுகள்ல இருந்து 26 லட்சம் வருஷத்துக்கு உட்பட்ட பீரியட் டெர்ஷியரி பீரியட்னு அந்த காலத்து வரலாறு சொன்னிச்சு. இன்னைக்கு ஜியாலஜிக்கல் ஸ்கேல் எல்லாம் மாத்தியாச்சு, மாறி இருக்கு. அந்த அடிப்படையில இத மீசாயிக் ஈராவுக்கும் குவார்டனரி பீரியடுக்கும் இடையில இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இப்ப அது ரொம்ப பெரிய முக்கியமும் இல்லை. ரொம்ப மிகச்சிறப்பாக வளர்ச்சி அடைந்த ஒரு மனித குரங்கு இனம் இந்திய பெருங்கடலிலிருந்து தற்போது மூழ்கி போன ஒரு கண்டமாக இருக்கலாம், லெமூரியா அப்படின்னு அதை சொன்னாங்க. அந்த கருத்தும் இப்ப தவறுன்னு ஆயிடுச்சு. அன்றைக்கு இருந்த தரவுகளை எங்கல்ஸ் எழுதியிருக்கிறாரு. டெக்டானிக் பிளேட்ஸ் அதனுடைய நகர்வுகள் பற்றிய உண்மைகள் தெரிஞ்ச பிறகு இந்த கருதுகோளை கைவிட்டுட்டாங்க, லெமூரியாவை. டார்வின் சொன்னதை எங்கல்ஸ் கோட் பண்ணியிருக்கிறாருங்கிறனால அது இப்ப ரொம்ப முக்கியம் இல்லை. ஆனா அந்த மனித குரங்கு இனம் இல்லஸ்ட்ரேஷனுக்காக இந்த படம் முழுமையாக உடம்பு முழுக்க முடியோட, கொஞ்சம் கூரான காதோட, மரங்கள்ல கூட்டமாக இருந்த மனித குரங்கு இனம். மனித குரங்குகள் பெரும்பாலும் அந்த முன்னங்காலினுடைய பயன்பாடு குறைந்து கொஞ்சம், அதாவது மரம் ஏறுற வேலை குறைஞ்சிருச்சுன்னு அர்த்தம். அவங்களுக்கு மரம் ஏறுற வேலை ஃப்ரீக்வெண்டா இல்லை, அதனால கைகளை வேற பயன்பாட்டுக்கும் பயன்படுத்தின இனம் தான் மனித குரங்கு இனம். சமமான நிலப்பரப்புல அதிகமா இருந்ததுனால நம்ம இனம், அதாவது நம்மளுடைய மூதாதைகள் நிமிர்ந்தே இருக்கிற பழக்கத்துக்கு வந்திருந்தாங்க. மற்ற மனித குரங்குகள் கூட இன்னி வரைக்கும் நிமிர்ந்து நடக்க முடியும்னா கூட அவங்க அந்த குரங்குகள் கையை எப்படி ஊனுன்னா அந்த முட்டியை ஊனுவோம். இந்த படத்துல இருக்கு பாத்தீங்களா,
முட்டியை ஊனிட்டு நடக்கும். இன்னும் நேரா இருந்தா கூட முட்டி கீழே வரைக்கும் எட்டி ஊனி, அதாவது இந்த ஊனமுற்றவர்கள் வந்து குச்சி வச்சு நடப்பாங்க இல்லையா, 2 கைக்கிடையிலையும் குச்சியை வச்சு ஊனி நடப்பாங்கல்ல, கிட்டத்தட்ட அந்த மாதிரியான தாங்கின நடை. ஆனா நிமிர்ந்து நடந்தது ஒரு இனம், அந்த இனம் தான் நாம. அந்த குரங்கினுடைய நிமிர்ந்த நடை இருக்கு இல்லையா, அதுதான் மாற்றத்தை கொண்டு வந்தது. ஏன்னா நிமிர்ந்த நடக்க ஆரம்பிச்ச பிறகு கைகள் ஃப்ரீயாக இருந்தன, கைகள் விடுபட்டன. அந்த விடுபட்ட கைகள் வேறு பணிகளுக்கு பயன்பட தொடங்கின. கை வேற வேலைகளை செய்ய தொடங்கியது. எல்லா மனித குரங்குகளுமே இன்றைக்கு வரைக்கும் கூட கைகளால் பல வேலைகளை செய்யும். இந்த படத்துல இருக்கிறது ஒரு கொரில்லா, இந்த குச்சியை வச்சு ஏதோ ஒரு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு பாருங்க. இதுல இன்னும் அதிகமா அந்த போனபோ சொல்லுவாங்க. அந்த போனபோங்கிற குரங்கு அது கரையான சாப்பிடுமா. இந்த மாதிரி ஒரு குச்சியை கரையான் புத்துக்குள்ள வச்சுட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அதுல கொஞ்சம் கரையான் ஏறினோன்னு எடுத்து சாப்பிட்றோம். அந்த மாதிரி சொல்லுவாங்க. அந்த மாதிரி எல்லா மனித குரங்குகளுமே உணவுப் பொருட்களை எடுப்பது, கூரை வேய்வது, அந்த கழி கல் மாதிரி எடுத்து பயன்படுத்துறது, இப்படி கைகளை பயன்படுத்துற வேலையை செய்யறாங்க. ஆனா இந்த மனித குரங்குகளுக்கும் தற்போதைய மனிதனுக்கும் கைகளை பயன்படுத்துறதுல இருக்க வேறுபாடு ரொம்ப அதிகம். உண்மையில இந்த மனித குரங்குகளுக்கும் தற்போதைய மனிதனுக்கும் கைகள் அல்லது ஒட்டுமொத்த உடம்புலேயே எலும்புகள், தசைகள், அதோட எண்ணிக்கை, வடிவம், இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரே மாதிரி தான், கிட்டத்தட்ட ஒண்ணுதான். கொஞ்சம் வடிவ மாற்றம் ஏற்பட்டிருக்கலாம் நம்ம பயன்பாட்டுல. ஆனா அதே அளவிலான எலும்புகள், அதே அளவிலான தசைகள், எண்ணிக்கை எல்லாம், அதே வடிவம், இத்தனையும் இருந்துமே இன்றைக்கும் நாகரிகம் அடையாத மனிதர்கள் இருக்காங்க இல்லையா, இப்ப அந்தமானுடைய சென்டினல் சொல்லலாம். அப்படி நாகரிகம் அடையாத மனிதர்கள் கூட கைகளால எவ்வளவு நுணுக்கமான வேலைகளை செய்யறாங்களோ அந்த மாதிரியான வேலைகளை இந்த குரங்கினங்களால் செய்ய முடியாது. ஏன்னா கைகளால் செய்ய தொடங்கிய பணிகள், சித்திரமும் கைப்பழக்கம்னு சொல்லுவோம் இல்லையா, மேலும் மேலும் சிறப்பாக கைகள் ரெண்டும் இயைவாக இப்படி செயல்பட ஆரம்பிச்சு கை விடுதலை பெற்றது. கை விடுதலை பெற்றதுன்னா கையில நடக்கிற வேலை இல்ல, அடுத்தடுத்த வேலைகள் கைகளுக்கு வந்துகிட்டே இருந்தன. மேலும் மேலும் புதிய வேலைகளை கைகளால செய்ய அந்த குரங்கு இனம் கற்றது. அந்த கத்துக்கிட்டது அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கு போச்சு. அடுத்தடுத்த தலைமுறையில இன்னும் சிறப்பா செய்ய தொடங்கினாங்க. கை உழைப்பிற்கான உறுப்பு மட்டுமல்ல, உழைப்பின் விளை பயனும் அதுவே அப்படின்னு எங்கல்ஸ் கோட் பண்றாரு. ஆமா, கை உழைக்க தொடங்கியது, அந்த உழைப்பினால் கை மேம்பட்டது, அந்த உழைப்பினால் விளைந்ததுதான் இன்றைக்கு இருக்கிற உங்களுடைய கை. நம்ம கையால நம்ம என்னென்ன விஷயங்களை செய்யறோம், அச்சு அச்சா எழுதுறதுல தொடங்கி எத்தனை விஷயங்களை நம்ம செய்யறோங்கிறதுக்கு கையின் தொடர்ந்த பயன்பாடு, அதாவது உழைப்பு, அதற்கேற்ப தனிச்சிறப்பாக மாறிய தசைகள், எலும்புகள், அவற்றால் மேலும் சிக்கலான சிறப்பான புதிய செயல்கள் என்று கை மேம்பட்டு கொண்டே வந்தது. இப்படி ஒவ்வொன்னாலையும் கை மேம்பட்டு கொண்டே வந்ததுங்கிறத எங்கல்ஸ் என்ன கோட் பண்றாருன்னா, ராஃபேலின் ஓவியங்கள், இது ராஃபேலினுடைய ஓவியத்துல ஒண்ணு. நீங்க இந்த படத்தை உத்து கவனிச்சீங்கன்னா எல்லாமே ரொம்ப இயல்பா, இது ஒரு கல்யாணம், ஒரு திருமணத்தை அவர் காட்டுறார். இந்த கட்டடத்துக்கு, இந்த திருமண குழுவுக்கு பின்னாடி இருக்கிறவங்களோட செய்கைகள் உட்பட போட்டோ எடுத்த மாதிரி பதிவு பண்ணியிருக்கிறார் பாருங்க. ராஃபேலின் ஓவியங்கள், தொர்வால்சனின் சிற்பங்கள், தொர்வால்சனோட சிற்பம், இந்த பறவையோட இறகு உட்பட அதுல எப்படி செதுக்கி இருக்கிறாருங்கிறத பாத்துக்கோங்க. அவ்வளவு நுணுக்கமாக ஒவ்வொன்றும் அதுல இருக்கு. இது இன்னொரு சிற்பம், இந்த பொண்ணுடைய, இது ஒரு டான்சர், துணியில இருக்க மடிப்புகள் உட்பட, துணியை தாண்டி உடல்ல தெரியக்கூடிய இடம் உட்பட அத்தனையும் இதுல தெரியறத பார்க்கலாம். அடுத்தது பாகனினியின் இசை. நான் இசைக்கான இது இல்லை, அதனால அவரோட அன்னைக்கு இருக்கிற ஒரு இன்விடேஷன், அவரோட இசைக்கு கூப்பிடுறது எப்பன்னா 1831 அவரோட வயலின் இசைக்கான அழைப்புதழ் இது. அவ்வளவு புகழ் பெற்றிருந்தார். அப்படி இதையெல்லாம் செப்பிடு வித்தை போல செய்கிற திறன் மனித கைகளுக்கு வந்தது அப்படின்னு எங்கல்ஸ் கோட் பண்றார். இந்த ராஃபேல் அப்படிங்கிறவரு இத்தாலிய ஓவியர். இவர் தான் இந்த ராஃபேலோ சான்சியா டா உர்பினா அப்படிங்கிறது அவரோட பேரு. 1483 1520 வரைக்கும் இருந்தவர். அடுத்தது தொர்வால்சன் சொன்ன சிற்பி, அந்த சிற்பங்களை செஞ்ச சிற்பி இருக்கார் இல்லையா, இவர் வந்து ஒரு டென்மார்க் சிற்பி, ஆல்பர்ட் பெர்டல் தொர்வால்சன் இவரோட பேரு. 1770 1844 வரைக்கும் இருந்தவர். அடுத்தவர் அந்த மியூசிஷியன் சிக்கோலா பாகனினி, இத்தாலிய வயலினிஸ்ட்,
1782 1840 வரைக்கும் இருந்தவர். இவங்களை கோட் பண்ணி இவ்வளவு நுணுக்கமான வேலைகளை செய்ய கைகள் கற்றன அப்படிங்கிறதுக்காக எங்கல்ஸ் கோட் பண்றார். ஆனா என்னன்னா, கை மட்டும் தனியாக இயங்க முடியாது. கை மட்டும் தனியாக இயங்க முடியாது. அதனால் அது இணைந்திருந்த உடல் முழுவதும் கை பெற்ற முன்னேற்றங்களை தானும் பெற்றது. கையில என்னெல்லாம் நுணுக்கமா செய்யற அளவுக்கு முன்னேற்றம் வந்தது, கை அடுத்தடுத்து என்னெல்லாம் கத்துக்கிச்சோ அதற்கேற்ப உடலிலும் மாற்றங்கள் வந்தன. இத டார்வின் என்ன சொல்றாருன்னா, கார்லேஷன் ஆஃப் growth விதி, அதாவது லா கார்லேஷன் ஆஃப் growth அப்படின்னு கோட் பண்றாரு. அதை லா ஆஃப் கார்லேஷன் ஆஃப் growthனே கோட் பண்றாங்க. Darwin described the laws of correlation of growth such that the whole organization is so tied together during its growth and development that when slight variations in any one part occur and are accumulated through natural selection, other parts become modified. 1859 ஒரு கடித பரிமாற்றத்துல டார்வின் குறிப்பிட்ட வார்த்தைகள் இவை. உடம்புல சின்ன மாற்றங்கள் ஏதோ ஒரு பகுதியில வந்து அது நல்ல மாற்றம் அப்படின்னு இயற்கை அதை தேர்ந்தெடுத்து அடுத்த தலைமுறைக்கு கடத்தினால் உடலினுடைய பிற பாகங்களும் அதற்கேற்ப அதற்கு தேவையான அளவு அது சிறப்பாக செயல்படுகிற அளவுக்கு மாற்றங்களை அடைந்தன அப்படிங்கிறது டார்வினுடைய காரலேஷன் ஆஃப் growthங்கிற லா. அதனால குரங்கினுடைய உடல் முழுவதும் மாற்றங்களை சந்தித்தது. மனிதன் பிறக்கிறான். பிறப்புன்னா நம்ம சொல்ற பேர்த் இல்ல, மனிதன் உருவாகிறான். நியூக்ளியஸ் இல்லாத இரத்த சிவப்பணு முதுகெலும்பின் முதல் எலும்போட இரட்டை முட்டுக்களால் பிணைக்கப்பட்ட தலை கொண்டவை அனைத்தும் பால் சுரப்பிகளுடன் இருக்கும். பிளவுற்ற குழம்பு இருக்கிற மிருகங்களுக்கு அசை போடும் வயிறு இருக்கும். நீல கண்ணுள்ள தூய வெண்பூனைகள் பெரும்பாலும் செவிடாக இருக்கும். அப்படிங்கிறதெல்லாம் இயற்கையாக இருக்கிறது. இதற்கு காரணங்கள் என்ன அப்படின்னு விளக்க முடியாத நிலைமை இருப்பது போலவே மனித உடலில் ஏற்பட்ட மாற்றங்களிலும் பலதுக்கு நம்ம கிட்ட தெளிவான விளக்கங்கள் இல்லை. கை மேம்பட மேம்பட நிமிர்ந்த நடைக்கேற்ப பாதங்களும் மாறுபட்டன, பிற உறுப்புகளும் மாறுபட்டன. எல்லாமே எங்கிருந்து தொடங்குகிறது? கையிலிருந்து தொடங்குகிறது. கையின் மேம்பாடு உழைப்பாக மாறி அதன் மூலம் இயற்கையின் மீது ஆளுகை செலுத்துகிற இடத்திற்கு மனிதன் வருகிறான். பரஸ்பர ஆதரவு, கூட்டு செயல் என்பதற்கான வழக்குகளை பெருக்கியும் ஒவ்வொரு தனிநபருக்கும் இவ்வித கூட்டு செயலின் நல்ல ஆதாயத்தை தெளிவுபடுத்தியும் சமூக உறுப்பினர்கள் நெருங்கி கூடி வர உழைப்பின் வளர்ச்சி அவசியமாகவே உதவி புரிந்தது. சுருக்கமாக கூறுவதென்றால், உருவாகி கொண்டிருந்த மனிதர்கள் ஒருவருக்கொருவர் சொல்லிக் கொள்வதற்கு ஏதோ ஒன்று உள்ளவர்களாக ஆகிற நிலையை எய்தினர். அதாவது என்னன்னா, கை நிறைய வேலைகளை செய்தது. கையில செஞ்ச வேலைகள்னால புதுசா பலது அவங்களால செய்ய முடியுது. ஸோ செஞ்சதை பத்தி மற்றவங்களுக்கு செய்ய வேண்டியிருக்கு, சொல்ல வேண்டிய அவசியம் வருது. அதை பத்தி பகிர்ந்துக்கிறாங்க. இந்த கையினுடைய உழைப்பு அடுத்த கட்டத்துக்கு போய் அவங்க பேசிக்க வேண்டிய இடத்துக்கு கொண்டு வருது. அந்த தேவை புதிய உறுப்பை படைத்தது. மனித குரங்கின் வளர்ச்சியுறாத குரல் வளை புதிய ஒலிகளை ஏற்படுத்தும் மாற்றங்களை வாயின் உறுப்புகள் அடுத்தடுத்து உச்சரிக்கும் வகைகள் பெற்றது. என்னன்னா, கையில செஞ்சதை விளக்க வேண்டி இருந்தது. ஏதாவது செஞ்சுக்கிட்டே இருந்தோம். செஞ்ச வேலைகளை இப்படி செஞ்சா இது வரும்னு அடுத்தவங்களுக்கு சொல்லி கொடுக்கவோ, இப்படி செஞ்சு இதை கொண்டு வந்தேன்னு செய்யவோ எல்லாத்துக்கும் தேவையா இருந்தது. இன்னும் சொல்ல போனா அடுத்த தலைமுறைக்கு இப்படி செய்யணும், இப்படி செஞ்சா இது கிடைக்கும்னு சொல்ல வேண்டிய தேவை இருந்தது. ஆக அதை சொல்வதற்கு அடுத்த உறுப்பு, அந்த தகவலை பரிமாறுவதற்கான உறுப்பாக குரங்கின் வாயில் மாற்றங்கள் வந்தன. எங்கல் சொல்றார், மொழியின் பிறப்பை உழைப்பிலிருந்தும் அதன் மாற்ற போக்கிலிருந்தும் விளக்குவது மட்டுமே சரி என்பது மற்ற மிருகங்களுடன் ஒப்பிட்டு பார்க்கும்போது நிரூபிக்கப்பட்டுள்ளது. வேற எந்த மிருகத்துக்கும் இவ்வளவு பேச வேண்டிய அவசியமில்லை, தேவையில்லை. பேச வச்சது உழைப்பு அப்படிங்கிறது நீங்க மற்ற மிருகங்களோட கம்பேர் பண்ணினா தெரியும் அப்படிங்கிறது எங்கல்சனுடைய ஸ்டேட்மெண்ட். மிக அதிக வளர்ச்சி பெற்ற மிருகங்களுக்கு கூட பேச்சு தேவைப்படுவதில்லைங்கிறத நம்ம பார்க்கணும். மிக அதிக வளர்ச்சின்னா, இந்த பார்டர் கோலின்னு ஒரு நாய் இருக்கும், கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸ்காட்லாந்துல ஆடு மேய்க்கிறவர்கள் வைத்திருக்கிற நாய், ஷீப் டாக்னே சொல்லுவாங்க.
என்னை பொறுத்தவரை உலகினுடைய மிக அறிவாளி நாயின்னு அதை சொல்லுவேன். நீங்க அதை அந்த ஒரு பெரிய ஆட்டு மந்தைய ஒத்த நாய் மேய்ச்சு பட்டிக்குள்ள அடைக்கிறத பார்த்தீங்கன்னா அவ்வளவு ஆச்சரியமா இருக்கும். முடிஞ்ச யூடியூப்ல போய் பார்டர் கோலின்னு தேடினீங்கன்னா நிறைய வீடியோஸை ஷேர் பண்றாங்க. ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். அதுக்கு நெக் டு நெக் இருக்கிறது ஆஸ்திரேலியன் ஷீப் டாக்னு ஒன்று. அங்க ஆஸ்திரேலியாவுக்கு போனவங்க அங்க இருக்கிற ஒரு நாயை ப பழக்கப்படுத்தி கொண்டு வந்தது. நீங்க இவ்வளவு திறமைகள் இருக்கிற அந்த மிருகங்களுக்கு கூட பேசுற திறன்கிறது வரல. ஏன்னா அதுங்களுக்குள்ள பரிமாறிக்கிறதுக்கு அதை தாண்டின செய்திகள் இல்லை. அவ்வளவுதான். நீங்க டொமஸ்டிகேஷன் செய்யாத விலங்குகள்ல கூட புத்திசாலி உண்டு. நீங்க டொமஸ்டிகேஷன் செஞ்சு உங்க கூட இருக்கனால நாய் பல விஷயங்களை கத்துக்கிட்டு இருக்கலாம். ஆனா நாம வளர்க்காத மிருகங்கள்ல கூட புத்திசாலி உண்டுங்கிறதுக்கான ரொம்ப நல்ல உதாரணம் சவுத் ஆப்பிரிக்கால இருந்த ஒரு பபூன் குரங்கு. சவுத் ஆப்பிரிக்கால கேப்டவுன்ல இருந்து போர்ட் எலிசபெத் வரைக்குமான பாதையில இடையில ஒரு சிக்னல் மேனா ஒரு குரங்கு, பபூன் குரங்கு வேலை பார்த்தது. இந்த படத்துல அந்த பபூன் இருக்கு, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இந்த குரங்கு அங்க வேலை பார்த்தது. அதுக்கு பேரு ஜாக். குரங்கு எப்படி வேலை பார்த்ததுன்னா, இதுல சிக்னல் மேனா இருந்தவர் ஜேம்ஸ். அவர் என்னன்னா பெட்டி பெட்டியா தாவாராம். ஒரு தடவை விழுந்து கால் ரெண்டும் ட்ரெயின்ல கட் ஆயிடுச்சு. அவர் கால் இல்லாம இருக்கிறார். கவனிச்சு பாத்தீங்கன்னா தெரியும், கட்ட காலோட இருக்கிறார். அதனால என்ன பண்ணிட்டார் அவரு, அவரு வளர்த்துக்கிட்டு இருந்த அந்த குரங்கை கூப்பிட்டு, அவர் வளர்த்துக்கிட்டு இருந்தாங்கிறத விட அங்க வர்ற ஸ்டேஷனுக்கு வர்ற அந்த குரங்கை பிடிச்சு அதுக்கு சிக்னல் ஆப்ரேட் பண்ண கத்து கொடுத்துட்டார். சிக்னல் அதை ஆப்ரேட் பண்ணுது. இது கம்ப்ளைண்ட் போகுது. மக்கள் பார்த்துட்டு ஒரு குரங்கு சிக்னல் ஆப்ரேட் பண்ணதுன்னு கம்ப்ளைண்ட் பண்ணா விசாரிக்க வர்றாங்க அதிகாரிகள். விசாரிச்சா அந்த குரங்கு ஆப்ரேட் பண்றதை பார்த்து இவங்க அசந்து போயிட்டாங்க. கடைசியா அந்த குரங்குக்கு வேலை கொடுத்துட்டாங்க. அந்த பபூன் குரங்கு, ஜாக்னு பேரு, அந்த குரங்குக்கு சிக்னல் மேனா பணி கொடுத்து ஒரு நாளைக்கு 20 சென்ட் அதுக்கு சம்பளம், வாரத்துக்கு அரை பாட்டில் பியர் அதுக்கு சம்பளம். இது ரெண்டும் அதுக்கு கொடுத்துருக்காங்க. 1890ல டிபியால அந்த நாய் அந்த குரங்கு இறந்து போகுது. 1890ல. அது வரைக்கும் 9 வருஷம் சிக்னல் மேனா வேலை செஞ்சிருந்தது. ஒரு தவறு கூட செய்ததில்லை. ஆக நீங்க டொமஸ்டிகேஷனே இல்லாத மிருகங்கள் கூட அந்த குரங்குக்கு என்ன தெரிஞ்சிருக்கும்? பியரை கூட குடிச்சிருக்கும். அந்த 20 சென்ட்டை செலவு பண்ண தெரியுமா? ஆனா அந்த குரங்குக்கு வேலை கொடுத்தாங்க, அந்த வேலையை செஞ்சுது. இந்த வேலை செஞ்சு கொடுத்த சம்பளத்தை வாங்கி செலவு பண்ண கூட தெரியாது. அடுத்த கட்டம் கூட தெரியாது. நான் அடிக்கடி கிண்டலா சொல்லுவேன், கழுத கிட்ட ஒரு 500 ரூபாய் நோட்டை கொடுத்தீங்கன்னா அது அப்படியே சாப்பிட்றோம். அந்த 500 ரூபாய்க்கு கிலோ கணக்கில் பேப்பர் வாங்கி நிறைய பேப்பர் சாப்பிடலாம்னு அதுக்கு தெரியாதுன்னு கிண்டலா நான் சொல்லுவேன். கிட்டத்தட்ட அதே கதை தான் இந்த மிருகங்களுடைய நிலைமை. நீங்க டொமஸ்டிகேஷனால மனுஷன் பேசுறத ஓரளவுக்கு புரிஞ்சுக்கிட்ட மிருகங்கள் கூட, இந்த ஜாக்கு கூட சிக்னலை இப்படி ஆப்ரேட் பண்ணணும்னு சொல்லி கொடுத்ததை புரிஞ்சுக்கிச்சு. நமக்கு நம்ம பல மிருகங்களை பார்க்கலாம் வீட்டில் வளர்க்குறத, நம்ம சொல்றதெல்லாம் கேட்கும். ஆனா மனுஷனோட பேச முடியல, அல்லது தான் இவங்கள மாதிரி பேச முடியல, அந்த மிருகங்கள் எப்பயாவது வருத்தப்படுதா? நமக்கு நாம வேணா நினைச்சுக்கோம், அதுக்கு என்னைக்கு அது தோன்றதே கிடையாது. அதுல மாற்றமும் வராது. ஏன்னா ஒரு திட்டமான திசையில அதனுடைய பரிணாம வளர்ச்சி போயிடுச்சு. அதனால வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. பேசக்கூடியவைன்னு எடுத்துக்கிட்டா அது பறவைகள் மட்டும்தான். பறவைகள் கொஞ்சம் பேச கத்துக்கிறாங்க. அதுலயும் ரொம்ப கடூரமான குரலை கொண்ட கிளி தான் நல்லா பேச கத்துக்குது அப்படின்னு எங்கல்ஸ் கோட் பண்றாரு. கொஞ்சமான சொல்லுன்னா கூட கிளி சொற்களை கத்துக்கிறது மட்டும் இல்ல, எந்த சூழ்நிலையில் பேசுறதுங்கிறத கூட கத்துக்கும். நாம பல இடங்கள்ல பார்த்திருப்போம். வீட்டுக்கு வந்தவங்கள வாங்கன்னு கேட்கிற கிளிய, இல்ல நுழைஞ்சவனை திட்டுற கிளியெல்லாம் பார்த்திருப்போம். எங்கல்ஸ் கோட் பண்றார், ஒரு கிளிக்கு வசை சொற்களை அதன் பொருள் விளங்குகிற வகையில் சொல்லிக் கொடுக்க முயற்சித்து பாருங்கள். அந்த காலத்துல கப்பல்ல போன மாலுமிகள், வெப்பமண்டலத்திலிருந்து திரும்புகிற மாலுமிகளின் ஒரு இன்பமான பொழுதுபோக்கு இது. பிறகு அந்த கிளிக்கு, அதாவது திட்டுற வார்த்தையெல்லாம் சொல்லி கொடுத்துட்டு, இதுக்கு இதுதான் அர்த்தம்னு அந்த கிளிக்கு சொல்லி கொடுத்துட்டு, அதாவது இது திட்டுற வார்த்தைன்னு சொல்லி கொடுத்துட்டு அதற்கு தொல்லை கொடுத்து பாருங்கள். பெர்லின் தெருக்களில் பழம் விற்கும் தள்ளுவண்டிக்காரரின் அளவுக்கு அது வசை சொற்களை எப்படி பயன்படுத்தலாம் என்று அறிந்து கொண்டிருப்பதை உங்களால் உணர முடியும். கிளிக்கு திட்ட சொல்லி கொடுத்துட்டீங்கன்னா திட்ட வேண்டிய சூழ்நிலை வந்தா கண்ணாபுண்ணான்னு திட்டும் அப்படிங்கிறதா அவர் சொல்றாரு. அவ்வாறே உணவுக்காக கெஞ்சும் விஷயத்திலும் அது உண்மையாகிறது. எனக்கு எப்படியா கொடுங்கன்னு கெஞ்சுறதுக்கும் அது சரியான வார்த்தைகளை பயன்படுத்தும் அப்படிங்கிறார். ஆனா இவ்வளவையும் கத்துக்கிட்டாலும் கூட அந்த கிளியால அதுக்கு மேல போக முடியாது. ஏன்னா உழைப்பு தான் காரணம். உழைப்பு தான் அதிக தகவல் பரிமாற்றத்துக்கான தேவையை உருவாக்குச்சு. நமக்கு பேசுகிற குரல் வளையை மாற்றி அமைத்தது உழைப்பு தான். முதலில் உழைப்பு, அதோடு சேர்ந்தும் அதன் பிறகும் பேச்சு. இந்த மிக முக்கியமான 2 தூண்டுகைகளின் செயல்பாடுகளின் காரணமாக மனித குரங்கின் மூளை படிப்படியாக மனித மூளையாக மாறியது. அதாவது உழைப்போட பேச வேண்டிய தேவை வந்தது.
இது ரெண்டும் சேர்ந்துதான் மனித மூளையை படிப்படியாக மனித மூளை என்கிற இடத்துக்கு கொண்டு வந்தது. மூளையின் வளர்ச்சி முழுவதையும் தொடர்ந்து எல்லா புலன்களும் செம்மையடைந்தன. இதெல்லாம் இதுல எங்கல்சனுடைய கட்டுரையிலேயே இருக்கிற வார்த்தைகள். எல்லா புலன்களும் செம்மை அடைந்தனா, நம்ம பருந்து இருக்கு, நம்ம பருந்தினுடைய பார்வை, நம்ம எப்பயுமே பருந்து பார்வைன்னு தான் சொல்றோம். என்னன்னா எங்க இருந்தோ எல்லாத்தையும் பார்த்துருது. ஆனா மனித கண்ணை விட அந்த பருந்துக்கு எவ்வளவு ஷார்ப்பான பார்வை இருக்கு. மனுஷனால புரிஞ்சுக்க முடியற, இல்ல மனுஷன் ஒரு பார்த்து தெரிஞ்சுக்கிற எத்தனை விஷயங்கள் அதால தெரிஞ்சுக்க முடியும்? நமக்கு அதிகமா தெரியும் இல்லையா? நாய் நம்மளை விட அதிகமா மோப்பம் பிடிக்குது. ஆனா ஒரு வாசனை வந்தோடனே இது பிரியாணி, இது சாம்பார் சாதம் நம்மளால சொல்ல முடியுது, நாயால சொல்ல முடியுமா? அப்படி மனுஷ குரங்கு கூட நம்மள மாதிரியே தொடர உணர்வெல்லாம் உண்டு. ஆனா நம்மள ஒருத்தர் தொட்டோன்னு சின்ன பிள்ளைங்களுக்கு சொல்லி தரமே குட் டச் பேட் டச்னு, அந்த மாதிரியான வித்தியாசங்களை அவங்கள அதால தெரிய வச்சுக்க முடியுமா? சாத்தியமே இல்லை. அததான் எங்கல்ஸ் என்ன சொல்றாருன்னா, மூளையும் அதன் பணியாட்களான புலன்களின் வளர்ச்சியும் உழைப்பு மற்றும் பேச்சின் மீதாற்றிய எதிர்வினைகள் பகுத்தறிதலை மேலும் மேலும் தெளிவாக்கின. அவற்றினால் பொதுமைப்படுத்துதல் மற்றும் தீர்வு காணும் திறன் ஆகியவை வளர்ந்தன. அவை மேலும் உழைப்பு மற்றும் பேச்சின் வளர்ச்சிக்கு தூண்டுதலை அளித்தன. என்ன ஆகுது? சுத்தி சுத்தி வருது. உங்களால ஒவ்வொரு புலனா வளர வளர உங்க உழைப்பு அதுக்கேற்ப மாறுது, அதுக்கேற்ப கூடுதல் திறன் வருது, அதுக்கேற்ப உழைப்பும் கூட வருது, அடுத்து எல்லாமே அதிகரிக்குது. இப்படித்தான் இது குரங்கிலிருந்து வேறுபடுத்தி காட்டினதோட நிக்கல, அடுத்த கட்ட முன்னேற்றங்களுக்கு போச்சு. வெவ்வேறு சூழல்கள்ல இருந்த மக்கள் மாறுபட்ட அளவில் இந்த வளர்ச்சியை சந்திச்சிருக்கிறாங்க. ஒரே மாதிரி இல்லை. ஏன்னா கூட்டங்களா இருந்தாங்கன்னா எல்லாம் வேற வேறையா இருந்திருக்கும் இல்லையா? அதுல தற்காலிக பின்னடைவுகளும் இருந்தன அப்படிங்கிறார். ஆனால் திட்டமான வழியில், திட்டமான திசையில் முழுமையான மனிதனாக மாறினான். அந்த இது வளர்ச்சி இருந்துகிட்டே இருந்தது. அதுதான் சமூகமாக திரள்வதற்கான வழியை ஏற்படுத்தியது. இப்படி மரமேறிகளாக இருந்தவர்கள் மனிதர்களாக மாறுவதற்குள் பல லட்சம் ஆண்டுகள் ஆகியிருந்தன. இன்றைய மனிதனோட ஒட்டுமொத்த வரலாறுன்னு எடுத்துக்கிட்டா இந்த பல லட்சம் ஆண்டுகள்ங்கிறது ஒரு நொடி மாதிரி சின்னதா நமக்கு தெரியும் அப்படிங்கிறதையும் அவர் கோட் பண்றாரு. ஆனா இன்னைக்கு ஏன் மாறல அப்படின்னு கேட்கிற மூளை பிதுங்கி வழிகிற மேதாவிகள் இருக்கிறாங்க இல்லையா? மேதாவின் குரங்கையே சொல்லுவோம் மேல தாவுதுன்ட்டு. அதனால இவங்களை மேதாவின்னு சொல்றதெல்லாம் சரிதான். இவங்களுக்கெல்லாம் இயல்பா எங்க கேள்வி வரணுமோ வராது. எங்க காலத்துல புஷ்பக விமானம் இருந்ததுன்னு சொன்னா எல்லாம் இருந்ததுடா, இன்னைக்கு எங்கடா அந்த டெக்னாலஜின்னு திருப்பி கேட்க தெரியாது. ஆனா நம்ம கிட்ட என்ன கேட்பாங்கன்னா, குரங்கு இன்னும் மாறலையே அப்படின்பா. சரிடா, புஷ்பக விமானத்துக்கு என்னடா ஃபியூல் யூஸ் பண்ணீங்க? பெட்ரோலியத்தையே 19th செஞ்சுரியில தானடா கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா அந்த கேள்வி எல்லாம் வராது. குரங்கு ஏன் மாறலன்னு நம்ம கிட்ட கேள்வி கேட்பாங்க. அதை விட்டுருவோம். என்னன்னா வேறுபாடு, என்ன வேறுபாடு அப்படின்னா, மனித குரங்குகள் அவங்க எல்லைக்குள்ள கிடைச்சதை சாப்பிட்டாங்க, எல்லைக்காக வேணா சண்டை போட்டிருக்காங்க, அவங்களுக்கே தெரியாம கழிவுகள்னால உரமா கொடுத்து அங்க வளர வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்தாங்க. எப்படி கொடுத்திருந்தாலும் இயற்கை கொடுத்ததை விட அவங்களுக்காக அதுல இருந்து கூட எடுத்துக்க குரங்குகளுக்கு இன்னி வரைக்கும் தெரியாது. அந்த ஒரு காட்டுல இருக்குன்னா அந்த காட்டோட எல்லை வரைக்கும் பரவுச்சுன்னா அதுக்கு பிறகு குரங்களோட எண்ணிக்கையும் தேங்கி போயிடும். ஏன்னா அதுக்கு சாப்பாடு கிடைக்காது இல்லையா? உணவா சாப்பிட்ற பொருட்கள் கிடைக்காது இல்லையா? இன்னும் சொல்ல போனா விலங்குகளை பொறுத்தவரையில உணவோட அடுத்த தலைமுறையையும் அழிச்சிரும். இப்ப நீங்க ஒரு ஆட்டை மேய விடுறீங்கன்னா அதுல இருக்க, நாம போய் ஒரு இலை பறிக்கிறோம், கீரை பறிக்கணும்னா கூட கொழுந்தெல்லாம் விட்டு அதுல செடி வளர்றதுக்கான குருத்தெல்லாம் விட்டுட்டு பறிப்போம் இல்லையா? இப்ப ஆட்டை வெட்டிங்கன்னா என்ன பண்ணும்? எல்லாத்தையும் இப்ப சாப்பிட்றோம் இல்லையா? அது மாதிரி விலங்குகள் எப்பயுமே அடுத்த தலைமுறை உணவு தரப்போறதையும் சாப்பிட்றோம். ஒரு ஓனாய் இருக்குன்னா இது பெண்மான், இது குட்டி போடும் அடுத்த வருஷம், அதை சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு விட தெரியாது, அதை சாப்பிட்றோம். ஆடு இந்த குருத்துக்கள் எல்லாம் சாப்பிட்றோம். அப்படிங்கிறத என்ன சொல்றாங்கன்னா பிரெடேட்டரி எக்கானமி அப்படிங்கிறாங்க, சூறையாடும் பொருளாதாரம் அப்படிங்கிறாங்க. அப்படி சூறையாடும் பொருளாதாரமா இருக்கிறது இருக்கு இல்லையா, இதுவும் மனிதனோட உருவாக்கத்தில் உதவியது அப்படின்னு எங்கல் சொல்றாரு. என்னன்னா இந்த உணவு வாய்ப்புகள்லாம் போனதுக்கு பிறகு நீங்க கிடைக்கிறத சாப்பிடணும்ல. இந்த தமிழ்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, கும்பி காஞ்சா குதிரை வைக்க திங்கணும். கும்பினா குடல், குதிரை வைக்கோல திங்காது இல்லையா? அதுக்கு ஒண்ணுமே கிடைக்கலன்னா வர வழி இல்லை, சாப்பிட்டு தானே தீரும். அந்த மாதிரி வேறு உணவுகளை, வேற எதுவுமே கிடைக்காதப்ப வேறு உணவுகளையும் அவங்க சாப்பிட்டாங்க அப்படிங்கிறது தான் என்ன சொல்றாரு. நீங்க எல்லாமே அழிஞ்சு போச்சு, குரங்கா இருந்தப்ப எல்லாத்தையும் அழிச்சிட்டோம். அப்ப என்ன பண்றாங்கன்னா என்ன கிடைக்குதோ கிடைக்கிறத சாப்பிடுறது. வேற ஒண்ணுமே கிடைக்கலன்னா இந்த தனியா மாட்டிக்கிற சில திரைப்படங்கள்ல சொல்லுவாங்கல்ல, அந்த செருப்பை கூட பிச்சு ஏதோ சாப்பிட்டுட்டான் அப்படிங்கறதெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி எதுவுமே கிடைக்காதப்ப கிடைக்கிறது, மரத்தோட பட்டையை கூட பிச்சு சாப்பிடுறது, இந்த மாதிரியான மாற்றங்கள்.
இப்படியெல்லாம் போகும்போது அதையெல்லாம் செரிக்கிற தேவையும் உடம்புக்கு வந்து செரிமான உறுப்புகள்ல மாற்றங்கள் வருது. அப்படி மாறிக்க முடியாதெல்லாம் அழிஞ்சு போச்சு, மாறிக்கிட்டது தான் இருந்தது. விவேக்கும் மணிவண்ணனும் ஒரு படத்துல வருவாங்க. விவேக் வேலை இல்லாம ஒரு கோட்டை மாட்டிக்கிட்டு அழுக்கு கோட்டோடவே சுத்துவார். விவேக் வந்து மணிவண்ணனுடைய ஒய்ஃபோட ஒண்ணு விட்ட தம்பி அந்த மாதிரி ஏதோ அங்க வந்து சாப்பிடுவார். இப்படி வந்து உட்கார்ந்து சாப்பிடுறியா வெக்கமா இல்லையானா, ஆமா நீங்க சொல்லிட்டீங்கல்ல இனிமே இந்த வீட்டுல நான் உட்கார்ந்து சாப்பிட மாட்டேன், எழுந்திரிச்சு சாப்பிட ஆரம்பிச்சிருவார். உடனே மணிவண்ணன் அந்த தட்டுல துப்பிடுவார். துப்புன உடனே விவேக் என்ன சொல்றாரு, பசி எச்சி எரியாது அப்படின்னு சாப்பிட ஆரம்பிச்சிருவார். மணிவண்ணன் திருப்பி இவன் எல்லாத்துக்கும் தயாரா இருக்காண்டி அப்படிம்பாரு. அப்படி எல்லாத்துக்கும் தயாராக இருந்த இனம் தான் இன்றைக்கு என்னவா இருக்கு, மனுஷனா சர்வைவ் ஆயிருக்கு, மனுஷனா வளர்ந்துருக்கு. அப்படி உணவு உணவுல எச்சிங்கிற பார்வை இருக்கு இல்லையா, அதுவே உலகத்தினுடைய பெரும்பாலான நாடுகள்ல கிடையாது. நாம மட்டும்தான் அதெல்லாம் பிடிச்சிக்கிட்டு இருக்கிறோம். கடிச்சிட்டு கொடுக்கறது இல்லையோ இல்ல சிப் பண்ணி குடிச்ச டம்ளர்லயே எதுவும் ஒட்டிக்கிட்டு இருக்கிறதா இவங்க எல்லாம் மற்ற நாடுகள் பெருசா நினைக்கிறது இல்லை. ஏன்னு கடைசியில பேசுவோம், இப்ப விட்டுருவோம். இப்படி எல்லாத்துக்கும் தயாரா இருக்கான்னு சொன்னபடி தயாரா இருந்த இனம் தான் இன்னைக்கு என்ன பண்ணுச்சுன்னா, இந்த பிரிடேட்டரி எக்கானமியோட விளைவா எதை வேணாலும் சாப்பிட ஆரம்பிச்சது, சூழ்நிலைக்கு மாறிக்க தயாரா இருந்தது. இதுல இந்த புதிய உணவுகள் அப்படின்னு சாப்பிட ஆரம்பிச்சதுல கிடைத்த சத்துக்கள் இருக்கு இல்லையா, இது இன்னும் அடுத்தடுத்த நிலைகளுக்கு தள்ளி போய் மனுஷனா மாறுறதுல ரொம்ப முக்கியமான பங்குகளை ஆற்றியது. நீங்க சரியா பாத்தீங்கன்னா மனிதனுடைய கருவிகள், மிக பழைய கருவிகள் அப்படின்னு நம்ம தேடினோம்னா, வேட்டையாடவும் மீன் பிடிக்கவும் பண்ணினதுதான் மனுஷனோட மிக பழைய கருவி. இதுல வந்து இதை போட்டிருக்கிறாங்க எந்த காலத்தை சேர்ந்ததுன்னு. இதுல பாத்தீங்கன்னா 70 மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி கல்ல எடுத்துட்டாங்க, 50 மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி கல்ல கூர் தீட்டிட்டாங்க. என்னாச்சு, வேட்டையாட வேண்டி இருந்தது இல்லையா. 1000 இயர்ஸ், மில்லியன்ல 1000 இயர்ஸ் அப்படின்னா 7 மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி, 50 வருஷத்துக்கு முன்னாடி கல்ல கூர் தீட்டிட்டாங்க. அப்படின்னா மனுஷனோட முதல் ஆயுதமே வேட்டையாடுறதுக்கு மீன் பிடிக்கும்னா தாவர உணவை கடந்து நான் வெஜிடேரியனா மாறிட்டாங்கன்னு அர்த்தம் இல்லையா. அப்பவே வந்து இறைச்சி உணவு சாப்பிட தொடங்கி இருந்தார்கள். இதுதான் மிக 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 முக்கியமான படி, ரொம்ப முக்கியமான இடம் அப்படின்னு எங்கல்ஸ் கோட் பண்றாரு. உடலினுடைய வளர்சிதை மாற்றத்துக்கு தேவையான சத்துக்கள் பக்குவப்பட்டதாக, அதாவது என்னன்னா, இப்போ நமக்கு தாவரத்திலிருந்து கிடைக்கிற உணவுன்னா சூரிய ஒளி, காற்றில் இருக்கிற கார்பன் டை ஆக்சைடு, நிலத்தில் இருக்கிற நைட்ரஜன், இதெல்லாம் சேர்த்து தாவரம் உங்களுக்கு ஒரு பழமாவோ தானியமாவோ உருவாக்கி தரணும். அப்ப எல்லாம் தானியம் கிடையாது, பழம் தான். அந்த நீங்க சாப்பிட்டு உங்க உடம்புக்கு தேவையானது என்ன, உடம்புக்கு தேவையானதுல புரோட்டீன் ஃபேட் எல்லாம் வேணும். நம்ம உடம்புக்கு தேவையான 3 மேக்ரோ நியூட்ரியன்ஸ், புரோட்டீன், ஃபேட் அண்ட் கார்போஹைட்ரேட்ஸ். மைக்ரோ நியூட்ரியன்ஸ், விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ். இந்த விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் எல்லாம் இதுல இருந்து கிடைச்சிரும். மேக்ரோ நியூட்ரியன் கொஞ்சமா தான் கிடைக்கும். அப்படின்னா இது எல்லாத்தையும் நமக்கு வேணும் அப்படின்னா என்ன பண்ணணும், நீங்க நிறைய சாப்பிடணும், கொஞ்சமா தானே கிடைக்கும் அதுல இருந்து. அதனால அந்த தாவரம் அதை சத்தா மாறின பிறகு நம்ம சாப்பிடுறது பழம், கிழங்கு இதெல்லாம். ஆனா விலங்குகளையே சாப்பிடும்போது என்னன்னா, இந்த தாவரத்தை சாப்பிட்டு அதை புரோட்டீனா மாத்தி வச்சிருக்கிற மாமிசத்தை நீங்க சாப்பிடும்போது அதுல இருந்து ஃபேட்டும் புரோட்டீனும் நேரடியா கிடைச்சிருது. ரெடி டு ஈட்னு சொல்றான் இல்லையா, அது மாதிரி ரெடி டு அப்சார்பா உங்க உடம்புக்கு கிடைச்சிருது. அதனால செரிமானத்துக்கு தேவையான நேரம் குறைஞ்சிருது. நமக்கு நல்லா தெரியும், ஆடு மாடெல்லாம் தெரியும், நாள் முழுக்க மேயும். நீங்க காலையில கொண்டு மேய்ச்சல் விட்டு வந்தாங்கன்னா சாயங்காலம் வரைக்கும் மேயும். கொண்டு வந்து வீட்டுல வந்து படுக்க வச்சீங்கன்னா சாயங்காலம் வீட்டுக்கு வந்து படுத்துக்கிட்டு அசை போட்டுக்கிட்டே இருக்கும். அப்ப என்னன்னா, அதனுடைய நாள் முழுக்க அதனுடைய வேலை சாப்பிடுறது மட்டும்தான் இல்லையா. ஆனா அப்படி சாப்பிட்டு தான் அதோட உடம்புல புரோட்டீனும் ஃபேட்டும் வருதுறவங்க எல்லாம் தெரியும். ஆட்டுக்கறி வாங்க போனா கொழுப்பா வைப்பா அப்படின்னு கேட்கிற பழக்கம் இருக்கு இல்லையா. அப்படின்னா வெறும் புல்லை தின்னுட்டே அதால கறி ஃபேட்டையும் உருவாக்க முடியுது. ஆனா அதுக்கு நாள் முழுக்க அது அந்த சாப்பாட்டு வேலையே செய்ய வேண்டியிருக்கு. அவ்வளவு நீண்ட செரிமான காலம் இல்லாம நாம மீட்டா சாப்பிடும்போது மீட்ல இருந்து நேரடியா இதெல்லாம் தெரிஞ்சிருது, ரெடிமேடா கிடைச்சிருது அப்படின்னு எடுத்துக்கிறோம். இதுல நேரம் மட்டும் மிச்சமாகல, கூடுதலான சக்தியும் கிடைக்கிறது. எனர்ஜி நமக்கு நிறைய கூட கிடைக்குது. நமக்கு நல்லா தெரியும் நான் வெஜிடேரியன் எவ்வளவு கூடுதலான சக்தியை கொடுக்கிறது அப்படிங்கிறது தெரியும். அதனால இதுல என்ன ஆச்சுன்னா, சாப்பாட்டு நேரம் குறைஞ்சது, கூட சக்தி கிடைச்சது. இந்த வேட்டையாடுறதுக்கு உதவி பண்ணின ஓநாய் இப்ப நம்ம நாய் அப்படிங்கிற மாதிரியான விலங்குகள் எல்லாம் நம்ம கூட துணைக்கு
நம்ம கூட நம்ம பயன்படுத்திக்க ஆரம்பிச்சு நமக்கு வேலை செய்யற ஆளா மாறிடுச்சு. அதை தாண்டி ரொம்ப அதிகமா ஒண்ணு கொடுத்துச்சு சுதந்திரம். சுதந்திரம் அப்படின்னு என்னன்னா, நீங்க நாள் முழுக்க இதை செஞ்சுட்டு இருக்கிறாம கொஞ்ச நேரம் வயிற்றுக்கு போட்டு மீதி நேரத்துல வேற ஏதாவது செய்ய முடியும். கை தான் சும்மா இருக்காதே, குரங்கு கை சும்மா இருக்குமா? அப்போ இந்த சுதந்திரம் என்ன பண்ணுச்சுன்னா, மீதி நேரத்துல எல்லாத்தையும் அலைஞ்சு திரிஞ்சு உணவு தேடி கலைச்சு இந்த வேலையெல்லாம் போகாம எல்லாம் சாப்பிட்ட நேரம் குறைஞ்சது, மிச்ச நேரம் இருந்தது. இன்னைக்கு நம்ம எங்க வந்து சேர்ந்திருக்கோம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, 3 வேளை சாப்பிட்றோம். காலையில ஒரு 15 நிமிஷம் கிளம்புற அவசரத்துல, மதியானம் ஒரு 1/2 மணி நேரம் சாப்பிடலாம், நைட்டு உட்காந்து பேசிட்டு சாப்பிட்டா அதிகம், இல்லைன்னா நைட்டு கொஞ்சமா சாப்பிடுவேன்னா 15 நிமிஷம், அதிகபட்சமா ஒரு நாள்ல ஒரு 2 மணி நேரம் சாப்பாட்டுல போகுமா? அப்ப மீதி நேரம் முழுக்க நமக்கு இருக்கிறதுங்கிறது ரொம்ப பெரிய சுதந்திரம் இல்லையா? தூக்கம் போக மீதி எவ்வளவு பெரிய நேரம். இந்த சுதந்திரம் மிகப்பெரிய பலன்களை அளித்தது. எங்கெல்சனுடைய சொற்கள்ல சொன்னா, உருவாகி வந்த மனிதன் தாவர உலகிலிருந்து எவ்வளவுக்கு எவ்வளவு விலகிச் சென்றானோ அந்த அளவுக்கு அவன் விலங்குகளை விட மேம்பாடு அடைந்தான். தாவர உலகிலிருந்து எவ்வளவுக்கு எவ்வளவு விலகிச் சென்றானோ, அதாவது எவ்வளவுக்கு எவ்வளவு மாமிசம் சாப்பிட்டானோ அந்த அளவுக்கு அவன் விலங்குகளை விட மேம்பாடு அடைந்தான். இறைச்சி உணவு அதிகபட்ச பலன்களை மூளைக்கே அளித்தது. அதனுடைய ஊட்டத்திற்கும் வளர்ச்சிக்கும் தேவையான பொருட்களை இப்போது இன்னும் செழுமையாக பெற்றது. எனவே தலைமுறைக்கு தலைமுறை அதிக விரைவாகவும் முழு நிறைவாகவும் மேம்படுவது அதற்கு சாத்தியமாயிற்று. இறைச்சி உணவு இல்லாமல் மனிதனின் உருவாக்கம் சாத்தியப்படவில்லை. என்னெல்லாம் கொடுத்தது மாமிசம்? மனுஷனையே கொடுத்தது, மனுஷ மூளையை கொடுத்தது. இதை தவிர சில இனங்கள்ல இந்த இறைச்சி உணவுக்கு வந்த பிறகு நரமாமிசம் சாப்பிட்றது, வெலட்டாபியன்ஸ்னு ஒரு குரூப்பை சொல்றாரு. அவங்க இதுல இருந்த மூதாதையர்கள், அவங்க வந்து ஏதோ 10ஆவது நூற்றாண்டு இறுதி வரைக்கும் கூட பெற்றோரை சாப்பிட்டுருவாங்களாம், பேரண்ட்ஸை சாப்பிட்ற பழக்கம்லாம் இருந்ததுங்கிறதெல்லாம் கோட் பண்றாரு. இது இங்க நமக்கு முக்கியம் இல்லை. ஆனால் இறைச்சி உணவு 2 தீர்மானகரமான முன்னேற்றங்களை அளித்தது. என்னன்னா, ஒண்ணு தீயினுடைய பயன்பாடு. உண்மைதான், தீ எப்போ வந்ததுன்னா நீங்கள் மாமிசம் சாப்பிட ஆரம்பித்த பிறகுதான் வந்தது. தீ தேவைப்பட்டது. உடம்புக்கு இதமான இந்த குளிர் காயறதெல்லாம் தேவைப்படல. ஏன்னா எங்க நல்ல சூழ்நிலை இருந்ததோ அங்கதான் இந்த விலங்குகள் இருந்தன. குளிர் காயறது, குளிர் இதெல்லாம் கிடையாது. ஆனா மாமிசம் சாப்பிட ஆரம்பிச்ச பிறகு சுட்டு சாப்பிட்டா நல்லா சிரிச்சுது அப்படின்னு அதுக்காக மட்டும்தான் தீ தேவைப்பட்டது. உலகினுடைய மிக பழைய சமையல் பார்பிக்கு தான். உலகினுடைய மிக பழைய சமையல் பார்பிக்கு தான். சுட்டு சாப்பிட்டது தான். சிக்கிமுக்கு கல்லும் அதுக்கு பிறகுதான் வந்தது. ஏன்னா சுட்டு சாப்பிடணும், அதுக்கு நெருப்பு மூட்டணும், இந்த தேவைகள்லாம் வந்த பிறகுதான் வந்தது. அதுக்கு முன்னாடி வேட்டை கருவிகள் தான். அதுக்கு அடுத்த முன்னேற்றம் விலங்குகளை பழக்குதல். என்னன்னா, சாப்பாட்டுக்கு வேணும் அப்படின்னா என்னன்னா, பிடிச்சிட்டு வந்து கூட வச்சு இப்ப நாயை வளர்த்தாங்க. அதை தொடர்ந்து சாப்பிட்ற மிருகங்களே குட்டியை கொண்டு வந்து வளர்த்து அது குட்டி போட்டதுக்கு அப்புறம் சாப்பிட்டு இதெல்லாம் வந்தது. இப்ப என்ன ஆச்சுன்னா, உங்களுக்கு சிரமம் இல்லாம மாமிசம் கிடைச்சது, தேவைக்கு அதிகமாகவும் கிடைக்க ஆரம்பிச்சது. இதெல்லாம் தாண்டி இன்னொன்னு கிடைச்சது புதுசா, பால். பால்னு ஒண்ணு புதுசா கிடைச்சது. மாமிசத்துல இருக்கிற அளவுக்கு சத்துக்கள் இதுல ரொம்ப ஈஸியா கிடைச்சது. பால் பொருட்கள்ல இருந்து புதுசு புதுசா என்னென்னவோ கிடைச்சது. இதெல்லாம் சேர்ந்து வழங்கின உணவு விடுதலை இருக்கு இல்லையா, மனிதனின் சமூகத்தில் அதன் மேம்பாட்டில் ஆற்றிய பங்குங்கிறது மகத்தானது அப்படிங்கிறார் எங்கல்ஸ். அந்த விளைவுகளை பற்றி நிறைய சொல்றதுக்கு இருந்தாலும் இந்த இடத்துல தேவையில்லை, நம்ம தலைப்புக்கு வந்துருவோம் என்று அங்கிருந்து ட்ராக்கை மாத்திட்டு உண்ணத்தக்க எல்லாவற்றையும் எதெல்லாம் சாப்பிடலாம எல்லாத்தையும் சாப்பிட்ட மனுஷன் எல்லா தட்ப வெப்ப நிலைகளுக்கும் நிலைகளிலும் வாழவும் கற்றுக்கொண்டான் அப்படிங்கிறார். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா, ஏன்னா இடம்பத்துல அங்க இங்க பரவுறது இருக்குல்ல, நீங்க குரங்குக்கு அதை தாண்டி போக முடியாது. அப்படின்னா அடுத்த எல்லா இடங்களுக்கும் போறது இருக்கு இல்லையா, அப்படி போக ஆரம்பிச்சான். அதனால் உலகம் முழுவதும் பரவிய வாழ்க்கை அப்படிங்கிறத தானாவே செஞ்சுக்கிட்ட ஒரே மிருகம் மனுஷன் தான். மீதி எல்லாம் ஒண்ணு விலங்குகளா இருந்தா நீங்க டொமஸ்டிகேட் பண்ணீங்க, உங்க பின்னாடி வந்தது. இல்ல நீங்க இருந்த இடங்கள்ல ஒட்டிக்கிட்டு வந்தா பூச்சிகள் வந்திருக்கும். அதை தவிர வேற எதுவும் உலகனுடைய எல்லா பக்கத்துக்கும் போகல. ஆனா அப்படி உலகனுடைய எல்லா பக்கத்துக்கும் போனது அடுத்த கட்ட முன்னேற்றத்தை கொண்டு வந்தது. என்னன்னா, கடும் வெயிலும் பனியும் மாறி மாறி இருக்க இடத்துக்கு போனா அப்ப குளிர் ஈரம் இதுல இருந்து பாதுகாத்துக்க வேண்டிய அவசியம் இருந்தது. அப்படின்னா அதுக்கான தங்கமிட வேண்டி இருந்தது. அதுக்கான குளிர்ல இருந்து பாதுகாக்கிற உடைகள் தேவைப்பட்டுச்சு. அப்ப அதை தயாரிக்க உழைப்பு தேவைப்பட்டுச்சு, புது உழைப்பு, அதுல இருந்து புதிய தேவைகள். இப்படி அடுத்த லெவலுக்கு போய்
மிருகங்களிலிருந்து விலங்குகளிலிருந்து மனிதன் இன்னும் இன்னும் மேலும் மேலும் மேம்பட்டவனாக மாறிக்கொண்டே இருந்தான். கைகள் வந்துச்சு, பேச்சு உறுப்புகள் வந்துருச்சு, மூளை வந்துருச்சு. இது எல்லாம் ஒருங்கிணைந்து செயல்பட ஆரம்பிச்சிருச்சு. மேலும் மேலும் சிக்கலான சிறப்பான செயல்களை செய்கிற திறன், ஏன்னா எல்லாம் ஒன்னா சேர்ந்து செயல்பட ஆரம்பிச்சு ஒரு மனிதனுடைய உடலினுடைய எல்லா உறுப்புகளும் இயைந்து நிறைய செய்யுங்கிறத தாண்டி ஒரு சமூகமாக கூட்டமாக சேர்ந்து பல விஷயங்களையும் செய்வோம் அப்படிங்கிற இடத்துக்கு போய் நான் இப்படி செய்யறதுல எனக்கு டார்கெட் வச்சுக்குவேன். இன்னைக்கு இந்த இத்தனை இதை அடிச்சு பிடிக்கணும், வேட்டையாடணும், அல்லது இன்னைக்கு இந்த வேலை செய்யணும்னா செஞ்சு அந்த டார்கெட் அச்சீவ் பண்றதும் சாத்தியமாச்சு. இந்த அடுத்தடுத்த தலைமுறைக்கு புது புது வேலைகள் கத்துக்கிட்டாங்க. இன்னும் கிராஃப்ட்மேன்ஷிப் நேர்த்தி எல்லாம் வந்தது, கூடுதல் வகைகள் வந்தது. இப்ப வேட்டையாடுவது, கால்நடைகள் வளர்ப்பது, அடுத்து ஒண்ணு புதுசா வந்தது, விவசாயம். விவசாயம் இப்பதான் வருது. நான் என்னுடைய முந்தைய உரைகள், பணம், சாலைகள், அது எல்லாத்திலையும் சொல்லியிருப்பேன் விவசாயம் ரொம்ப பின்னாடி வந்ததுன்னு. அதை இந்த நூலில் எங்கள் தெளிவாக சுட்டி காட்டுவார். விவசாயம் வந்தது, அதுக்கு பிறகு மண்பாண்டங்கள் வந்தது. விவசாயம் எப்படி வந்துச்சுன்னா, நீங்க அதை நாம சாப்பிட்டு போட்டதுல இருந்து முளைக்குங்கிறதுல இருந்து இங்கேயே தயார் பண்ணிக்கலாங்கிற இடத்துக்கு, ஏன்னா கால்நடைகள் வந்தாச்சு, ஒரு இடத்துல இருக்க ஆரம்பிச்சாச்சு, எல்லாம் வந்துருச்சு இல்லையா. அப்புறம் அதை ஒட்டி மண்பாண்டங்கள் வந்தன, உடை தேவைப்பட்டுச்சு இல்லையா, நூற்பு வந்தது, நெசவு வந்தது, உலோகத்தை கண்டுபிடித்தார்கள், கடற்பயணம் வந்தது, வணிகம் வந்தது. இதுக்கெல்லாம் பின்னாடி கலைகளும் அறிவியலும் உருவாயின. கூட்டங்கள் குலங்களாக மாறின. கூட்டங்கள்ல ரெகுலேட் பண்றதுக்காக இருந்த கட்டுப்பாடுகள் எல்லாம் பின்னாடி சட்டங்களாகி அரசும் வந்தது, மதங்களும் வந்தன. எங்கெல்சனுடைய சொற்கள்ல இந்த அனைத்து பிம்பங்களும் சேர்ந்து மனித சிந்தனையின் படைப்புகளை முதன்மையான இடத்திற்கு, ஆதிக்கம் செலுத்தும் இடத்திற்கு கொண்டு வந்தன. இந்த வரி ரொம்ப முக்கியமானது. இதுக்கு அடுத்த வரி இன்னும் ரொம்ப முக்கியம். உழைக்கும் அந்த கரங்களின் விளைபொருட்கள் தன்னடக்கத்தோடு பின்னணிக்கு சென்றன. இந்த அனைத்து பிம்பங்களும் சேர்ந்து மனித சிந்தனையின் படைப்புகளை முதன்மையான ஆதிக்கம் செலுத்தும் இடத்துக்கு கொண்டு வந்தன. உழைப்பின் விளைபொருட்கள், கைகளின் விளைபொருட்கள் பின்னணிக்கு சென்றன. ஏன் இந்த வரி முக்கியம்னா, நாம புலன்களினுடைய தேவைகளை சிந்தனையால் உணர்ந்து, பசிக்குதுன்னா சிந்தனையால் உணர்றோம், வலிக்குதுன்னா சிந்தனையால் உணர்றோம், அதுக்கு பிறகு பசிக்குதுன்னு தெரிஞ்ச பிறகு அது கேட்டதை கை செய்யுது என்ற அப்படின்னா சிந்தனையால கை செஞ்சு சாப்பாடு கொடுத்ததா ஆயிடும் அப்படின்ன பிறகு சிந்தனை தான் நாகரிகத்தின் வளர்ச்சிக்கு அடிப்படை, மனிதன் அடைந்த அத்தனை வளர்ச்சிகளும் சிந்தனையால் தான் அப்படின்னு தோற்றம் வந்து அதுவே கருத்து முதல்வாதமாக மாறியது. உழைப்பு ஆற்றியுள்ள பங்கை அங்கீகரிக்காதாலேயே மனிதன் எப்படி தோன்றினான் என்பதையும் ஏற்க முடியாமல், குரங்குல இருந்தெல்லாம் வரல, ஆதாமியாவாழ்ல இருந்து வந்தார், பிரம்மா படைச்சார். பிரச்சனை என்னன்னா, உழைப்பு உழைப்பு உழைப்பு. அது கொஞ்சம் கொஞ்சமா ஒரு மிருகத்தை, ஒரு குரங்க மனுஷனா மாத்துச்சு. அப்படிங்கிறத படிப்படியா மாறணும். இதெல்லாம் ஏத்துக்க முடியாத கருத்து முதல்வாதம் இந்த சிந்தனையிலிருந்தே வந்தது. ஆனா பரிணாமம்ங்கிறது அப்படி இல்லை. இதுல எந்தெந்த கட்டத்துல எவ்வளவு தூரத்துல இருந்து நம்ம வந்தோங்கிறத, ஒரு செல் உயிரியில் ஆரம்பிச்சதுல இருந்து அந்த சைனோ பாக்டீரியாவிலிருந்து கடைசியாக நாம வந்திருக்கிற இடம் வரைக்கும் ஹோமோசோபியன்ஸுக்கான காலகட்டம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா மில்லியன் இயர்ஸ் எகோவா இருக்கும். 0.2 அந்த 20,000 வருஷம் நம்ம அந்த இடத்துக்கு வந்து சேர்ந்துட்டோம் இல்லையா, அது வரைக்கும். சரி, இந்த வளர்ச்சியில இயற்கையின் மீது மனிதனும் ஏராளமான தாக்கங்களை செலுத்தியிருக்கு. நமக்கு தெரியும் இயற்கையை நம்ம என்னெல்லாம் பாதிச்சிருக்கிறோம். விலங்குகளும் சூழலில் தாக்கம் ஏற்படுத்தத்தான் செய்யும். அந்த மாற்றங்கள் அதை செய்தவங்க மேல எதிர்வினை ஆற்றத்தான் செய்யும். இந்த மாற்றம் எல்லாத்துக்குமே இருக்கும். இயற்கையில் எதுவுமே தனியா மாற போறது இல்லை. ஒவ்வொன்றும் மற்ற எல்லாத்தையும் பாதிக்கத்தான் செய்யும். ஆனா இப்படி ஒன்றுக்கொன்று எதிர்வினையாக இப்படி மாறிக்கிட்டே வந்தது அப்படிங்கிற தெளிவான பார்வை இல்லாமல் போறதுலதான் மனிதனாகவே திடீர்னு வந்துட்டான் அப்படின்னு நாம நினைச்சுக்கிறோம். அதுக்கான உதாரணங்கள், கிரேக்கத்துல வெள்ளாடுகள் வந்து காடுகளை முழுசா அழிச்சது, குருத்துக்களை சாப்பிடுறோம்னு சொன்ன இல்லையா, திரும்ப காடே வளராம அழிச்சிருச்சு. செயின்ட் ஹெலனா தீவுக்கு குடியேறினவங்க ஆடுகளை கொண்டு போனப்ப பழைய தாவரங்கள் எல்லாம் அழிஞ்சு போய் இவங்க கொண்டு போன தாவரங்கள் தான் வளர்ந்தது அப்படின்னு பல உதாரணங்களை எங்கள் சுட்டி காட்டுவார். வேறுபாடு என்னன்னா, விலங்குகள் உள்நோக்கம் இல்லாம தற்செயலாக இந்த தாக்கத்தை செய்கிறார்கள். மனிதர்கள் திட்டமிட்டு இலக்கு நோக்கி, அதாவது காட்டை அழிச்சா அங்க விவசாயம் பண்ணணும், அங்க புது பயிர் வைக்கணும், திராட்சை கொடி நடணும், மரம், அந்த மாதிரியான
நோக்கத்தோடு பயனுள்ள தாவரங்களை மட்டும் மனிதர்கள் நட்டார்கள், வளர்த்தார்கள். அவை பரவின. அதை வேற நாடுகளுக்கு, கண்டங்களுக்கு எடுத்துட்டு போறோம். அந்த தாவரங்களும் மனிதனோட பயிரிடல்ல அடையாளம் தெரியாத அளவுக்கு மாறுகின்றன. இது என்னென்ன தாவரங்கள் நம்மளால மாறிச்சுங்கிறது. வைல்டு மைஸ் இருக்கு இல்லையா, சோளத்துல இருந்து இப்ப இருக்கிற மக்காச்சோளம், மேல இருக்கிற படத்தையும் கீழையும் பாத்தீங்கன்னா தெரியும். அடுத்தது காட்டு அரிசியிலிருந்து இப்ப இருக்கிற நாம வளர்த்த அரிசி, காட்டு கோதுமையிலிருந்து இப்ப இருக்கிற கோதுமை, காட்டு பார்லியிலிருந்து இப்ப இருக்கிற பார்லி. இது எல்லாத்துக்குமான வித்தியாசம் பாத்தீங்கன்னா, அது ஏராளமான தானியங்களை உற்பத்தி செய்யற மாதிரி நாம அதை மாத்தி இருக்கோம். ஆனா இந்த பழைய காட்டு செடிகள் எல்லாம் நம்மளால அதை மூதாதைகளை, இப்ப கோதுமையோட மூதாதைன்னா இந்த படத்துல இருக்கிறது கோதுமை. கோதுமை எத்தனை விதமான மாற்றங்களை அடைஞ்சு வந்திருக்குன்னு தேடினீங்கன்னா, எத்தனை கலப்புக்கு பிறகு இன்னைக்கு இருக்கிற 2 வீட்டும் மிச்சம் இருக்குது அப்படிங்கறத, பிரெட் வீட்டு இது இந்த வீட்டு ரெண்டையும் பாத்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த பழைய மூதாதைகளை தேடினா கூட கண்டுபிடிக்க முடியாத அளவு மாற்றங்களை யார் பண்ணியிருக்கிறோம்? மனிதர்கள். இது நாயினுடைய மூதாதையர்ல ஆரம்பிச்சு ஒவ்வொரு நாட்டிலையும் இருக்கிற நாய்கள், இந்தியாவில் இருக்க நாய் உட்பட இருக்கு பாருங்க. நீங்க இதுல குதிரையை பொறுத்தவரையில அதனுடைய மூதாதை என்னங்கிறதுலயே குழப்பம் இருக்கு. குதிரையினுடைய மூதாதை எப்படி இருக்குன்னு பாத்தீங்களா? அது ஒரு மானினம் மாதிரி இருக்கு. நீங்க அதுல இருந்துதான் இது நகர்ந்து ஒவ்வொரு கட்டத்திலையும் அது காலில் எல்லாத்துலயும் அந்த மாற்றங்கள் உட்பட இங்க கோட் பண்ணப்பட்டிருக்கு. நீங்க எவ்வளவுக்கும் பிறகு இந்த குதிரைங்கிற வடிவம் இன்னைக்கு சேர்ந்திருக்கு. இதுல தரோ பிரெட்னு சொல்லுவோம் இல்லையா, ரேஸ்க்காக வளர்க்கறது. அந்த குதிரை எவ்வளவு பெருசு இருக்குங்கிறத இங்க பாத்தீங்கன்னா தெரியும். பின்னாடி ஷாடோவா காட்டியிருக்கிறாங்க. இப்படி எல்லாத்தையும் மாற்றி அமைக்கிற திறன் மனிதர்களுக்கு தான் இருந்தது. நாம புத்திசாலியா பல விலங்குகளை பார்க்கிறோம். ஆனா எல்லாமே இறைய பிடிக்கிறதுலயோ இல்ல தன்னை பிடிக்க வர பிரிடேட்டர்ல இருந்து தப்பிக்கிறதுலயோ ரொம்ப தெளிவா பிளான்டாலாம் இருக்கிறத இது பண்ணுவோம். இன்னும் சொல்ல போனா டொமஸ்டிகேட்டட் விலங்குகள்லாம் இருக்கு இல்லையா, வீட்டுல இருக்க நாய் பாத்தீங்கன்னா ஒரு குழந்தையோட புத்திசாலித்தனத்துக்கு அது செயல்படும். இந்த எல்லாம் சேர்ந்தா கூட அவற்றால மனிதன் பூமியில செஞ்சிருக்கிற மாற்றம் இருக்குல்ல, அதுல துளிய கூட செய்ய முடியாது, மனிதனுக்கு மட்டும்தான் சாத்தியமாயிருந்தது. அதாவது விலங்குகள் சூழலை பயன்படுத்த மட்டும்தான் செய்து, மனிதன் தான் அதுல தங்களுக்கு தேவையான எல்லா மாற்றங்களையும் செய்யறான். விலங்குகள் அவங்க இருக்கிறதுனால சில மாற்றங்கள் வந்தா கூட தேவையான மாற்றங்களை அவங்களால செய்ய முடியல அப்படிங்கறதான் யதார்த்தம். அதாவது இயற்கையினுடைய அனைத்து வளங்களையும் பயன்படுத்திக்கிறது சாராம்சமான வேறுபாடு அதுதான் மனிதர்களுக்கும் விலங்குகளுக்கும். இந்த இயற்கையின் மீதான வெற்றிகள் இருக்கு இல்லையா, இப்படி நீங்க தோண்டி எண்ணெய் எடுத்ததுல இருந்து எல்லாத்துக்கும், அதுக்கு இயற்கையும் பழி தீர்க்கிறது. இயற்கையை பொறுத்தவரையில அதுக்கு பதிலுக்கு ஏதாவது செய்யத்தான் இருக்கு. முதல் விளைவாக நாம் விரும்பிய வெற்றி கிடைத்தாலும் இரண்டாவது மூன்றாவது விளைவுகளாக எதிர்பாராத விளைவுகள், அவரு எங்கல்ஸ் கோட் பண்ற உதாரணங்கள் மெசபடோமியா, கிரீஸ், ஆசியா மைனர் பகுதிகளில் விவசாயத்திற்காக காடுகளை மட்டும் இல்லாம நீர்நிலைகளையும் அழிச்சிட்டாங்க. அது மோசமான விளைவுகளை ஏற்படுத்திச்சுங்கிறது. ஆல்ப்ஸ் மலைகள்ல இத்தாலியர்கள் குடியேறினப்ப பைன் மர காடுகளை அடியோடு அழிச்சிட்டு பால் பண்ண வச்சாங்களாம். கடைசியில மழை பெஞ்சு பல மாதங்களுக்கு தண்ணியே எல்லாம் போய் மழை பெஞ்சா வெள்ளம் அந்த பண்ணையே இல்லாம போற அளவுக்கு கொண்டு வந்துச்சு. ஐரோப்பாவில் உருளைக்கிழங்க பரப்பினதுனால அந்த கண்டமாலை ஸ்க்ரோஃபலாங்கிற அந்த நோய் பரவி ரொம்ப பெரிய இழப்புகளை ஏற்படுத்துச்சு. அப்படிங்கிறதெல்லாம் உதாரணங்களா சொல்லி, அதனால ஒரு நாட்டை வெற்றி அடைஞ்சு ஒரு நாட்டை போரிட்டு வெற்றி கொண்டதா சொல்றது மாதிரி இயற்கையை வெற்றி கொண்டதா சொல்ல முடியாது அப்படிங்கிறத எங்கல்ஸ் கோட் பண்றார். நம்ம உடம்போட தான் வாழ்வுங்கிறத போலதான் இயற்கையோட சேர்ந்துதான் வாழ்க்கை. அதன் நியதிகளை கற்றுக்கொண்டு வாழ்வதில் மற்ற விலங்குகளை விட மனிதனுக்கு தான் அதிகமான பயன் இருக்கு. அதைத்தான் இயற்கை இதெல்லாம் நினைவூட்டுகிறது. ஆனா இதெல்லாம் இயற்கையா வரப்போகிற பின்னாடி வரப்போகிற பலன்கள், இயற்கையான பலன்கள். இதை பத்தி அதாவது மரத்தை எல்லாம் வெட்டிட்டா வெள்ளம் வரும், இல்ல மழை வராது, இந்த மாதிரி எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கே பல ஆயிரம் வருஷம் ஆயிருக்கு. ஆனா இதை தாண்டின விளைவுகள், அதாவது மதுவை வெடிக்க மனுஷன் கத்துக்கிட்டப்ப அது அமெரிக்க கண்டத்துல இருக்கிற ஆதி குடிகளை முழுக்க அழிச்சிரும், அதுக்கு அது பயன்படும் தெரியாது. அதுவே ஐரோப்பாவில் அழிக்கப்பட்ட அடிமை முறை அமெரிக்காவில் புத்துயிர் பெறுவதற்கு வழி உருவாக்கும்னு அவங்களுக்கு தெரியல அப்படின்னு சொல்லிக்கிட்டே வரும்போது, நீராவி என்ஜினை கண்டுபிடிக்கும் போது அது வேறு எதை காட்டிலும் சமூக உறவுகளை புரட்சிகரமாக்குற ஒன்று என்று தெரியாது. நீராவி என்ஜின் வேறு எதை காட்டிலும் சமூக உறவுகளை புரட்சிகரமாக்குகிற ஒன்று. சிறுபான்மை கையில் செல்வத்தை குவித்து பெரும்பான்மையரின் உடைமைகளை பறித்து முதலாளி வர்க்கத்தின் கையில் அதிகாரத்தை கொடுத்து பின்னர் அதுவே தூக்கி எறியப்படுவதில் மட்டுமே முடிவடையக்கூடிய வர்க்க போராட்டத்தை அந்த நீராவி என்ஜின் தொடக்கி வைக்கும் என்று அதை கண்டுபிடித்தவர்களுக்கு தெரியாது. இதுதான்
சமூக ரீதியான நெடுந்தொலைவில் வரப்போகிற, நீண்ட காலத்திற்கு பிறகு வரப்போகிற விளைவுகளை பத்தி நாம புரிஞ்சுக்கிறதுல இருக்கிற சிரமம், அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு வெறும் அறிவு பத்தாது, இந்த மாதிரியான அனுபவங்களும் தேவை. இது வரைக்கும் இருக்கிற எல்லா உற்பத்தி முறைகளும் உடனடியான பலன்களை நோக்கி மட்டும்தான் இருக்குது. பின்னாடி வரப்போகிற படிப்படியா நடக்க போகிற விளைவுகளை பத்தி இந்த உற்பத்தி முறைகளுக்கு கவலை இல்லை அப்படிங்கிறத சுட்டி காட்டுகிறார். முதல்ல வந்த நிலப்பொது உடைமை இருக்கு இல்லையா, அன்றைக்கு இருந்த குறைவான அறிவுடைய மனிதகுல வளர்ச்சிக்கு அது இயல்பா இருந்தது. அதுல உள்ளார்ந்த குறைகளை தீர்க்கறதுக்கு உபரி நிலம் பயன்பட்டது. உபரி நிலம் தீர்ந்தப்போ பொது உடைமை, நிலப்பொது உடைமை மறைஞ்சு போச்சு. உற்பத்தியின் உயர் வடிவங்கள் ஒவ்வொன்றும் வர வர வர்க்க பகைமைகள் உருவாகிட்டே வந்தன. அந்த ஆளும் வர்க்கத்தின் நன்மைகள் தான் உற்பத்தியை உந்தி தள்ளும் காரணியாக மக்கள் எப்பயுமே நிகழ்ந்திருக்குது. அதாவது மக்களுக்கு தேவையானதை மட்டும் உற்பத்தி பண்றது இல்லை, உற்பத்தி அல்லது பரிவர்த்தனை செய்யப்படும் பண்டம் இருக்கு இல்லையா, அந்த பண்டத்தினுடைய பயன் என்னங்கிறது போயிட்டு அது என்ன லாபத்தை கொடுக்கும், லாபம் கொடுக்கும்னா அதை உற்பத்தி பண்ணலாம், அவ்வளவுதான். அதுக்கு பயன் இருக்கா இல்லையாலாம் நமக்கு கிடையாது. விற்க முடியும், லாபம் வரும்னா எதை வேணாலும் செய்யலாம் அப்படிங்கிற இடத்துக்கு தான் அது போய் சேர்ந்திருக்கு. முதலாளி வர்க்கத்தினுடைய சமூகவியல் எங்கல்ஸோட வார்த்தைகள்ல மூலச்சிறப்புள்ள அரசியல் பொருளாதாரம். அது என்ன பண்ணுதுன்னா, உற்பத்தி பரிவர்த்தனை ஆகிய துறைகளில் குறிக்கோள்களாக உள்ள மனித செயல்களின் சமூக விளைவுகளை மட்டுமே முக்கியமாக கவனிக்கிறது. தனிப்பட்ட முதலாளிகள் என்ன பண்றாங்கன்னா, உடனடி லாபம் மட்டும்தான் வேணும், அதுக்கு அடுத்து என்ன வரும்னு தெரியாது, அந்த லாபத்தோட அவங்க சாட்டிஸ்ஃபை ஆயிடுவாங்க. வித்த பொருளுக்கு என்னாச்சு, வாங்கினவனுக்கு என்னாச்சு எதுவுமே தெரியாது. ரொம்ப நல்ல உதாரணம் கோவிஷீல்டு பத்தி இப்ப அண்மையில சொல்லப்பட்ட பதில். கோவிஷீல்டுல இந்த விளைவுகள் வர வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு எல்லாத்துக்கும் போட்டதுக்கு அப்புறம் சொன்னாங்க இல்லையா, அல்லது பதஞ்சலி நாங்க இதை சரி பண்றோம் அதை சரி பண்றோம் எல்லாத்தையும் வித்ததுக்கு அப்புறம் இப்ப தீர்ப்பு சொன்னாங்க இல்லையா, அவங்களுக்கு இதை சாப்பிட்டு சாப்பிட்டவன் செத்து போனானா இல்ல போன பொருளை சாப்பிட்டானா இல்லையா, இதை பத்தி அவங்களுக்கு கவலை கிடையாது. அதே மாதிரி தான் இயற்கையான விளைவுகளை பற்றியும் கவலை இல்லை. நல்ல உதாரணம் வேதாந்தா. தூத்துக்குடியில ஸ்டெர்லைட்டினுடைய சுற்றுச்சூழல் பாதிப்பு எவ்வளவுங்கிறது நமக்கு தெரியும். இன்னொன்னு கங்கையோட அசுத்தம், நம்ம எவ்வளவு மோசமாக நடக்கிறோம் அப்படிங்கிறதுக்கான உதாரணம் கங்கை. எங்கல்ஸ் காட்டுற உதாரணம் கியூபாவில் என்னன்னா, மரங்களை எல்லாம் எரிச்சிட்டு காஃபி தோட்டம் போட்டிருக்கிறாங்க. அந்த மரங்களை எரிச்சப்ப இவங்க இங்கேருந்து போனப்ப மரங்களை எரிச்சதுல ஒரு தலைமுறை காப்பி செடிக்கு தேவையான உரம் கிடைச்சது. ஆனா அதுக்கு அடுத்து மழையில எல்லாம் அடிச்சுட்டு போய், சாம்பல் தானே, அந்த சாம்பல் எல்லாம் அடிச்சுட்டு போய் வெறும் பாறைகள் தான் இருந்தது. ஆனா அதை பத்தி அவங்களுக்கெல்லாம் கவலை இல்லை. எதிர்கால விளைவுகள் நேர்முரணாக இருந்தாலும் அதை பத்தி அது கவலைப்படவில்லை. முதலாளித்துவத்தின் பொருளாதார சுழற்சி பொதுவா ஒரு 10 ஆண்டு சுழற்சின்னு சொல்லலாம். நீங்க இது 1950 இருந்து 2015 வரைக்குமான அமெரிக்காவினுடைய ஜிடிபி growth இதுல இருக்கு. நீங்க சரியா பாத்தீங்கன்னா இந்த படத்துல இவன் ஆவரேஜ் எக்ஸ்பான்ஷன் 67 மாசம், ஆவரேஜ் ரெசஷன் 11 மாசம். 67 11 78, நீங்க 12ஆல வகுத்தீங்கன்னா ஒரு 6 12 72, 6.5 வருஷம். 6.5 வருஷத்துக்கு 11 மாசம் ரெசஷன் இருக்குமா. அதாவது ஒரு முழுசா ஒரு 10 வருஷம் கூட சேர்ந்தாப்புல ஒரு பெரிய வளர்ச்சியை பாத்திர முடியாது. இந்த முதலாளித்துவ பொருளாதார கட்டமைப்பினுடைய பிரச்சனை அதுதான். 6.5 வருஷத்துக்கு ஒரு வருஷம் கட்டாயம் பின்னடைவும் இருக்கும். மார்க்ஸ் சொன்ன மாதிரி எடுத்துக்கிட்டா இன்றைய நாள் வரை விளைபொருள் தான் உற்பத்தியாளரின் எஜமானனாக இருக்கிறது. இன்றைய நாள் வரை, அவர் அன்னைக்கு இன்றைய நாள்னு சொன்னாலும் இன்றைய நாள் வரை ரொம்ப தெளிவான உண்மைதான், அது சரியான பொருத்தமான வார்த்தை தான். இன்றைய நாள் வரை சமுதாயத்தின் மொத்த உற்பத்தி கூட்டு முறையில் சிந்தித்து உருவாக்கப்பட்ட திட்டத்தினால் முறைப்படுத்தப்படவில்லை, கண்மூடித்தனமான விதிகளால் முறைப்படுத்தப்படுகிறது. அந்த விதிகள் இயற்கையின் வெறிச்சக்தியுடன் செயல்படுகின்றன. கடைசியாக பார்க்கின் கால முறைப்படி வருகிற வர்த்தக நெருக்கடிகள் என்ற சூறாவளிகளில் செயல்படுகின்றன அந்த விதிகள் அப்படின்னு முடிக்கிறார். அவரோட வார்த்தைகள்லயே அந்த விதிகள்ல என்ன நடக்குதுன்னா, கால முறைப்படி வருகிற வர்த்தக நெருக்கடிகள் இருந்தது இல்லையா, இங்க நான் சொன்னேன் இல்லையா, 6.5 வருஷத்துல 11 மாசம், ஒவ்வொரு 6.5 வருஷத்துக்கும் ஆவரேஜா, அப்படி கால முறைப்படி விடாம நெருக்கடி வருது, திரும்ப சரி பண்றாங்க, நெருக்கடி வருது, திரும்ப சரி பண்றாங்க, இதேதான். இந்த நெருக்கடிகள் என்னன்னா, இப்போ வரைக்கும் இப்ப கடைசியா அமெரிக்கா வட்டி விகிதத்தை உயர்த்தினது வரைக்கும் நெருக்கடி வந்ததுன்னா ஏத்துறது, அப்புறம் கொஞ்ச நாள் சரியான ஒண்ணு குறைக்கிறது. இப்ப எப்ப குறைக்க போறாங்கிற விவாதம் ஓடுது கிட்டத்தட்ட ஒரு வருஷமா ஓடுது. வட்டி விகிதத்தை திரும்ப குறைக்கிறது, திரும்ப நெருக்கடி வருது, இதே வேலை. என்னன்னா இந்த சைக்கிள் சுத்தி சுத்தி வருது. இதை மார்க்ஸ் சொல்லி 1.5 செஞ்சுரிக்கு மேல ஆச்சா, இன்னி வரைக்கும் எந்த மாற்றமும் இல்லாமல்
அப்படியே திரும்ப திரும்ப சுத்திக்கிட்டு இருக்கு. கீன்ஸ் உட்பட எந்த முதலாளித்துவ அறிஞராக இருந்தாலும் அவங்க சொன்னது எல்லாமே இந்த எல்லைக்குள்ளதான். ஒன்லி 10 இயர்ஸ் வேலிடிட்டி, அதுவும் சொன்ன போனா 6.5 வருஷம் தான் போல இருக்கு, 6.5 இயர்ஸ் வேலிடிட்டின்னு சொல்லிக்கணும் போல இருக்கு. அப்படித்தான் இருக்கிறது. அதனால முதலாளித்துவ அரசியல் பொருளாதாரத்துக்கு தெரிஞ்சதெல்லாம் என்னன்னா, சொந்த உழைப்பை அடிப்படையாக கொண்ட தனி உடைமை உழைக்காதவர் கையில் செல்வம் குவிவதாக மாறுகிறது. எப்படி இப்படி நடந்துச்சுன்னு ஆச்சரியப்பட மட்டும்தான் அதுக்கு தெரியுமே தவிர அதற்கு மேல் வேற எதுவும் அதற்கு தெரியவில்லை அப்படின்னு சொன்னதோட இந்த கட்டுரை அப்படியே அப்ரப்டா நின்னு போயிடுது. ஏன்னா எங்கல்ஸ் வேற எதுக்கோ எழுத தொடங்கி அது இடையில நின்னு போனதுங்கிறத முன்னாடியே சொல்லிடுறோம். சரி, நாம அதோட தொடர்ச்சி வச்சுக்கோம். என்னன்னா, அடிமைப்படுத்துதலின் 3 முக்கிய வடிவங்கள் அப்படிங்கிற நூலுக்கு முன்னுரையாக அவர் திட்டமிட்டு அதுக்கப்புறம் அது இல்லைங்கிறதுனால இந்த தலைப்பை கொடுத்திருக்கிறார். 1876 ஜூன்ல எழுதியிருக்கலாம் அப்படிங்கிறாங்க. அப்படி வியப்பை வெளிப்படுத்துறதை தவிர வேறு எதுவும் முதலாளித்துவ பொருளாதாரத்துக்கு அரசியல் பொருளாதாரத்துக்கு தெரியாது அப்படிங்கிறத அவர் சொல்லிட்டார் இல்லையா. என்னன்னா, இறுதியாக வர்க்க பகைமை தீர்க்கப்படுவதில் தான் முடியும்னு மார்க்ஸ் அப்பயே சொல்லிட்டார். என்னன்னா, பொது உடைமையில் தான் முடியணும். அதனாலதான் என்னன்னா, இன்னி வரைக்கும் நாங்க என்ன சொன்னாலும் திரும்ப அதே இடத்துல வந்து நின்னுக்கிறோம். இந்த ஆள் எப்பயோ சொல்லிட்டு போயிருக்காரு, இன்ன வரைக்கும் இது நடக்குது அப்படின்னு பிரச்சனை வந்தோடனே என்ன பண்றாங்க, மார்க்ஸை தேடிட்டு வராங்க. அந்த அடிப்படையில இந்த கட்டுரையும் ரொம்ப முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. எல்லாம் சரி, இன்றைக்கு அதற்கான முக்கியத்துவம் என்ன? ரொம்ப முக்கியமான முதல் விஷயம் சூடோ சயின்ஸ். இன்றைக்கு இருக்கிற ஒரு பழமைவாத அரசியல், பழமைவாத பிற்போக்கு சக்தியினுடைய ஆட்சி இந்தியாவில் நடந்துகிட்டு இருக்கிற சூழ்நிலையில பொதுவா என்னன்னா, பழம்பெருமைகள் எல்லாத்துக்குமே ரொம்ப பெருசா தெரியும். ராஜராஜ சோழன் பாத்தியா எங்க நாட்டுல அப்படி கோயில் கட்டியிருக்காருன்னு இப்ப சொல்லிக்கிறதோ, எங்க தாத்தா பத்தியா அவ்வளவு பெரிய ஆளுன்னு சொல்லிக்கிறதோ எல்லாமே ரொம்ப பெருமையானதுதான். இந்த சதுரங்க வேட்டையில சொல்லுவான் இல்லையா, ஆசையை தூண்டணும் அப்பதான் ஏமாத்த முடியும்னு. நம்மளோட ஆசையை இப்ப நீங்க சங்க காலம் அப்படிங்கிறது எத்தனாயிரம் வருஷங்கிறதுல கல் தோன்றி முந்தோன்றா காலத்தேன்னு சொன்னோன்னா நமக்கு பெருமை புச்சிக்கிட்டு நம்ம போய் பின்னாடி போயிடணும் இல்லையா. அவன் சொன்னதுதான் சரி நம்ப ஆரம்பிச்சிடறோம்ல. அவன் அதுல கூட திருவள்ளுவர் நடுவில் பூனலை மாட்டிட்டு போயிடறான் அந்த கூட்டத்தில் இல்லையா. அந்த மாதிரி பழம்பெருமைகள் நம்ம எப்பயுமே தடுமாற வச்சிருது. இறந்த காலத்துல அப்படி பெரிய ஆள்னு சொல்றது இன்னைக்கு ஒண்ணுமே இல்லைங்கிறத மறக்கடிக்கிற போதை மருந்து. இன்னைக்கு ஒண்ணு இல்லைன்னு யோசிக்காம இருக்கிறதுக்கு அன்னைக்கு எப்படி இருந்த தெரியுமா, நீ ஆண்ட பரம்பரை அப்படின்னு சொல்றதெல்லாம். ஒரு கதை சொல்லுவாங்க, ஒரு சயின்டிஸ்ட் மாநாடு, பல நாட்டு அறிவியலாளர்களும் கலந்துக்கிற ஒரு மாநாடு நடந்திருக்கு. இந்த கதையை எந்த அரங்கத்துல சொல்லியிருக்கனால எனக்கு நினைவில்லை. முதல்ல ஒரு நாட்டு ஆய்வாளர் எழுந்திருக்கிறார். அவர் எங்க நாட்டுல புதைப்பொருள் ஆராய்ச்சி எல்லாம் பண்ணோம், எங்க நாட்டுல கம்பிகள்லாம் கிடைச்சது, அதனால அந்த காலத்திலேயே மின்சார வசதியில எங்க நாட்டுல இருந்திருக்குன்னு நாங்க நினைக்கிறோம் அப்படின்னாராம். அடுத்த ஒருத்தர் ஆரம்பிச்சாரு, எங்க நாட்டுல தோணுனப்போ ரொம்ப மெல்லிசான கம்பி எல்லாம் கிடைச்சது, அந்த காலத்திலேயே எங்க நாட்டுல டெலிபோன்லாம் இருந்திருக்கும் போல இருக்குன்னு இருக்காரு. மூணாவதா இந்தியா விஞ்ஞானி எழுந்திருச்சாரு, நம்ம பிஜேபி ஆட்சியில இருக்கிற விஞ்ஞானின்னு வச்சுக்கோங்களேன். எழுந்திருச்சு, எங்க நாட்டுல தோணணும் ஒண்ணுமே கிடைக்கல, அதனால அப்பவே மோஸ்ட் சாபிஸ்டிகேட்டட் மொபைல் டெக்னாலஜி எங்க நாடு யூஸ் பண்ணிட்டு இருந்துச்சுன்னு சொன்னாராம். கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான், ஒன்றும் கிடைக்காட்டி நான் நிறைய வச்சிருந்தேன்னு சொல்லிக்கிற மாதிரி இன்னைக்கு என்ன சொல்றாங்க, பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணோம், பிள்ளையார் தலையை போறன்றாங்க, புஷ்ப விமானத்துல போனோம் அப்படின்றாங்க. இப்படி உசுப்பேத்தி உசுப்பேத்தி உடம்ப ரணகளமாக்கி வர்றது பயங்கர, அந்த மாதிரி உளறி உளறிய நம்மளை பைத்தியமாக்கிடுறாங்க. இந்த உளறல்கள் இருக்கு இல்லையா, பழசு பெருமைன்னு சொன்னோன்ன இப்ப இருக்கிற இளைஞர்கள்ல சில பேரு அந்த பழம்பெருமை அப்படிங்கிற போதைக்கு ஈல்டாகி அதை நம்ப ஆரம்பிக்கிறாங்க. இந்த பழம்பெருமையை சொல்லிட்டு அதெல்லாம் முகலாயர்களும் ஆங்கிலேயர்களும் அழிச்சிட்டாங்க, அதனால இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் விரோதிகள் அப்படின்னு சொல்லி அந்த சண்டைக்கு தூண்டி கொண்டு போக முயற்சி பண்றாங்க. ரெண்டு, அதுக்கு உண்மையான வரலாறு இதுதான்ப்பா பின்னாடி நடந்தது என்று சொல்ல வேண்டியது தேவைப்படுகிறது. ரெண்டாவது, அதே மத வெறுப்பு, அந்த மத விரோதத்தை காட்டுறதுலயே புனிதம், புனிதம்ங்கிற அடிப்படையில மாடு புனிதம், அப்புறம் மாட்டுக்கறி சாப்பிடக்கூடாது, அதுக்கடுத்து கறி சாப்பிட்றதே தப்பு, சைவம் அதாவது அசைவம் சாப்பிட்றவங்களுக்கு வீடு தர்றது இல்லை. என்ன அர்த்தம்னா அசைவம்னா அசிங்கம், சுத்த சைவம் அப்படின்னு போர்டு போட்டுக்கிறது. நம்ம இந்த இதுல என்னது மரக்கரியா மாமிசமா, அதாவது வெஜிடேரியனா நான் வெஜிடேரியனா, சரியா சொன்னா வெஜிடேரியனா மீட் தியேட்டரா அப்படிங்கிறத புனிதத்தின் கீழே வச்சிருக்கிற நாடு நம்மளா மட்டும்தான் இருப்போம்னு நினைக்கிறேன். வேற எங்கேயாவது ரொம்ப ரேரா இருக்குமோ என்னவோ தெரியல, இந்தியா மட்டும்தான் அப்படி. என்னன்னா, குரங்குல இருந்து வந்தோம், குரங்கு பழம் தான் சாப்பிடும் அப்படிலாம் வேற பேசுறாங்க. குரங்குல இருந்து வந்ததை ஒத்துக்கிட்டா கூட. ஆனா எங்கள் தெளிவா சொல்லிட்டாரு, மாமிசம் உண்ண தொடங்கியதால் தான் மனிதனாகவே ஆனோம். அதுலயும் அவர் என்ன சொல்றாருன்னா, சைவம் உட்கொள்வோருக்கு மரியாதையில் குறைவு எதுவும் செய்யாத அதே நேரத்தில்
சைவம் உட்கொள்வோருக்கு மரியாதையில் குறைவு எதுவும் செய்யாத அதே நேரத்தில் குறிப்பிட்டு சொல்ல வேண்டியது என்னவென்றால், இறைச்சி உணவு இல்லாமல் மனிதனின் உருவாக்கம் சாத்தியப்படவில்லை. அந்த முதல் வரி இருக்குல்ல, மரியாதையில் குறைவு எதுவும் செய்யாதன்னு, இது எச்சரிக்கை. இந்த எச்சரிக்கை டிஸ்கிளைமர்னு சொல்லலாம் இல்லையா, பொறுப்பு துறப்பு. ஏன்னா நீங்க வெஜிடேரியன் மரக்கறி மட்டும்தான் சாப்பிட்றீங்களா, என்னன்னா மரக்கறி சாப்பிடுவர்கள் மாமிசம் சாப்பிடுவர்கள் சொல்றதுதான் சரியா இருக்கணும். மரக்கறி மட்டும் சாப்பிடுறீங்களா, உங்களை நாங்க எதுவும் மட்டமா சொல்லப்பா. ஆனா நீங்க என்ன பண்றீங்க, அசைவம் சாப்பிடுபவர்கள் மட்டம். நீங்க இந்த ஆணாங்கிறது எப்பயுமே எதிர்மறை காக பயன்படுத்துற வார்த்தை. நீதிக்கு முன்னாடி ஆ போட்டா அநீதி ஆயிடும், சுத்தத்துக்கு முன்னாடி ஆ போட்டா அசுத்தம் ஆயிடும் இல்லையா. அப்ப சைவம் ஏதோ நல்லது, அசைவம் கெட்டது. சைவம் ஏதோ மேம்பட்டது, அசைவம் தாழ்ந்தது அப்படின்னு சொல்றதுக்காக வந்ததுதான் சைவம். நீங்க மரக்கறிக்கும் அந்த சைவம் அப்படிங்கிற சமய பிரிவு இருக்கு இல்லையா, அதுங்க ஏதாவது சம்மந்தம் இருக்கா? வைணவர்கள் எல்லாருமே அசைவம் சாப்பிட்றவங்களா? அவங்கள மரக்கறி சாப்பிட்றவங்களே கிடையாதா? அப்படின்னா அவமானப்படுத்துறதுக்கே உருவாக்கப்பட்ட வார்த்தை எது? அசைவம். சரியா சொன்னா மாமிசம் உண்பவர்கள் மாமிசம் உண்ணாதவர்கள் தான் சொல்லியிருக்கணும். என்னன்னா எங்கல்ஸோட சொற்கள்ல சொன்னா, உருவாகி வந்த மனிதன் தாவர உலகிலிருந்து எவ்வளவுக்கு எவ்வளவு விலகி சென்றானோ அந்த அளவுக்கு அவன் விலங்குகளை விட மேம்பாடு அடைந்தான். அப்படின்னா என்ன அர்த்தம்? அதை சாப்பிடாதவன் தான் மட்டோன்னு அர்த்தம் இல்லையா? சரியா புரிஞ்சுக்கிட்டா? இன்னும் கூட அவர் என்ன சொல்றாரு, இறைச்சி உணவானது மிக அதிக அளவில் மூளைக்கே நற்பயன் விளைவித்தது. நீங்க இறைச்சியை சாப்பிட்டதுனால்தான் மூளை இன்னும் செழுமையாக வளர்ந்தது, அதற்கேற்ற சத்துக்கள் கிடைத்தன அப்படின்னு எங்கள் சொல்றாரு. அப்படின்னா பரிணாம வளர்ச்சியில மனுஷனா மாறினதுக்கு, மனுஷனோட மூளையில இவ்வளவு அறிவு வந்ததுக்கு எல்லாத்துக்கும் அடிப்படை மாமிசம் சாப்பிட ஆரம்பித்ததுதான் அப்படிங்கிறது தான் அடிப்படை உண்மை. நீங்க விதிவிலக்கா எதையாவது சாப்பிடாதவங்க இருக்கலாம், எல்லா விதிக்கும் விதிவிலக்கு இருக்கும். பாலே அதாவது பால் பிடிக்காத மனுஷங்களையே நான் பார்த்திருக்கிறேன். பால் சாப்பிடுவேன் தயிர் சாப்பிட மாட்டேன்னு மனுஷங்களே எனக்கு தெரியும். அப்படி இது ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய தேர்வாக இருக்கலாம். ஆனா இதை மத பிளவுக்கு, நீங்க மத ரீதியான பிளவுபடுத்துவதற்கு பயன்படுத்துறதற்கு இல்லையா, அது தப்பு. இந்த இன்றைய மதவெறியர்களோட அந்த தீய நோக்கம் உள்ள இந்த தவறான பிரச்சாரங்கள் இருக்குல்ல, இதுக்கு தான் என்ன பண்ணியிருக்காரு இந்த கட்டுரையில எங்கல்ஸ் 148 வருஷத்துக்கு முன்னாடி பதிலளிச்சிருக்கிறார். கிட்டத்தட்ட 1.5 நூற்றாண்டுக்கு முன்னாடி இதை சொல்லியிருக்காரு. நான் ஏற்கனவே சொல்லிக்கிட்டே வரும்போது நடுவில் ஒரு எச்சியை சொல்லிட்டு இதை பின்னாடி சொல்றேன்னு இல்லையா, இதே கதை தான் அந்த எச்சியும். எதை தொட்டாலும் எச்சின்னு. நம்மள மாதிரி ரொம்ப கன்சர்வேட்டிவ் ஆட்கள் சீனாக்காரங்க கூட எச்சின்லாம் சொல்றது இல்லை. நண்பர் ஒருத்தர் பேசும்போது சொல்லிட்டு இருந்தார், ஒரு வீட்டுக்கு போயிருக்கிறார், அவங்க பெரிய தட்டில் சாப்பாடு வச்சுட்டாங்க. இவ்வளோ வச்சுட்டீங்களே வீணாயிடுமேன்னு சொன்னா, நீங்க வேண்டியதை சாப்பிடுங்க மீதியை நாங்க சாப்பிட்டுக்கிறோம் தான் பதில் சொல்லி இருக்கிறாங்க. நமக்கு தெரியும் இஸ்லாத்துல கூட சுத்தி மொத்தமா சமைச்சு வச்சுட்டு சுத்தி உட்காந்து ஒரே தட்டுல எல்லாரும் பெரிய தட்டுல சாப்பிட்றத நம்ம பார்த்துருப்போம். அதாவது கடிச்சு வச்சா அது எச்சி, வாய் வச்சு குடிச்சா எச்சி அதுல ஒட்டிக்கிட்டு இருக்கு. இது எல்லாமே எதுக்கு வந்ததுன்னா தீண்டாமை. தீண்டாமை எங்க வந்ததுன்னா நம்ம ஜாதி வாரியா பிரிச்சு தொடக்கூடாதுன்னு கொண்டு வந்தது இருக்கு இல்லையா. நீங்க ஜாதியை ஏற்கிறதுக்கு என்ன இருக்கு? ஒருத்தன் நமக்கு மேல் ஜாதின்னு சொன்னா கோவம் எப்ப வராம இருக்குன்னா, நமக்கு கீழே ஒரு ஜாதி இருக்கும்போது கோவம் வராம இருக்கு. நீங்க அடித்தட்டு ஜாதிக்கு கூட அவனுக்கு கீழே ஒரு ஜாதி இருக்கிறதுங்கிறது தான் இவனுக்கு கோவம் வராம மறைக்க வச்சிருக்கு இல்லையா. அதே மாதிரி இந்த யார் குடிச்சாலுமே எச்சி தான்ப்பா, எச்சின்னா அசிங்கம்னா இவன் உன்னை தொடமாட்டேங்கிறது அசிங்கம் இல்லை, அது சாதாரண விஷயம்தான் என்று எடுத்துக்கொள்வதற்கான ஒரு முயற்சியாக, அதுக்கான ஒரு காரணியாக, உங்களை நம்ப வைக்கிறதுக்கான ஒரு விஷயமாகத்தான் இந்த எச்சி என்பதும் வந்தது. எங்கேயும் எதுவும் ஒத்துக்கிட்டு இருக்கல. ஆக இந்த சூடோ சயின்ஸ், மத வெறுப்பு, இந்த 2 முக்கிய காரணங்களுக்காக இந்த தலைப்பு எடுத்துக்கிட்டதை தாண்டி நான் முதவே சொன்ன மாதிரி மூளை என்ற பேர் அதிசயம் இருக்கு இல்லையா, மூளையினுடைய நடவடிக்கைகள், மூளையினுடைய செயல்பாடுகள், அதை பற்றிய ஆய்வுகள், அதுல வந்திருக்கிற முன்னேற்றங்கள் என்னன்னா, மூளையை அப்படியே காப்பி எடுக்க முடியுமா, அதே மாதிரி திரும்ப ஃபங்க்ஷன் பண்ண வைக்க முடியுமாங்கிற தேடலுக்கெல்லாம் அந்த ஆய்வுகள் எப்படி வந்திருக்குன்னு போகும்போது மூளை மட்டுமே பெரிய விஷயம் இல்லை, அதுக்கு முன்னாடி ஒரு படி இருக்கு. ஃபிளைட்ல ஏறதுக்கு முன்னாடி டாக்ஸியில போன மாதிரி அது அந்த உழைப்புக்கு பிறகுதான் எல்லாம் அப்படின்னு சொல்லணுங்கிறதுக்காகவே இதை இப்பொழுது எடுத்துக்கிட்டேன். அந்த மூளை பத்தின செய்திகளை இன்னும் 1 இல்லை 2 உரைகள்ல பின்னாடி ஏதோ ஒரு சூழ்நிலைகளை இது பண்ணலாம், கேட்கலாம். ஆனா அடிப்படையாக மறுக்கவே முடியாத உண்மை, குரங்குகை பூமாலை அப்படின்லாம் பழமொழியெல்லாம் சொன்னாலும் கூட ஓயாமல் இயங்கிக் கொண்டே இருக்கிற அந்த குரங்கு கைகளால் செய்யப்பட்ட குரங்கின் உழைப்பில் உருவானதுதான் மனிதனின் உன்னத சிந்தனை. நன்றி, வணக்கம்.
தொடர் அறிவுக்கடல் மிக சிறப்பான ஒரு உரையாற்றிருக்காரு. நான் அநேகமா அந்த மனித குரங்கிலிருந்து மனிதனாக மாறிய இடைநிலை கட்டத்தில் உழைப்பின் பாத்திரம் அப்படிங்கிற நூலை மட்டும் வச்சு முடிச்சு வரோம் அப்படின்னு நினைச்சேன். அப்படி இல்லாமல் அந்த குரங்கினுடைய உழைப்பு, அப்புறம் அதுக்கப்புறமா அந்த குடும்பம் தடி சொத்து அரசு அந்த மாதிரி அந்த டாபிக் கொஞ்சம் கவர் பண்ணி அது குடும்பம் எப்படி உருவாச்சு அந்த விஷயத்த, அப்புறம் அரசியல் பொருளாதாரத்துக்கு மாஸ்டர் எழுதிய அரசியல் பொருளாதாரத்துக்கு வந்து, அப்புறம் திரும்பவும் இப்ப இருக்க நம்ம கரெக்ட் டாபிக் இன்னைக்கு இருக்க அரசியல் நிலைமைகளை பற்றியும் ரொம்ப விளக்கமா விவரிச்சு, அப்புறம் இந்த இப்ப இருக்க பிற்போக்கு அரசியல், அதாவது இந்த மாட்டுக்கறியை வச்சு நடத்துற அரசியல், இந்த மாதிரி சாப்பாட்டை வச்சு நடத்துற அரசியல், இதையெல்லாம் ரொம்ப தெளிவாகவும் விளக்கமாகவும் சொல்லியிருக்காரு. அதுக்கு ரொம்ப நம்ம நன்றி கடன்பட்டிருக்கோம் அந்த உரைக்கு. அவர் கூறியது போலயே இன்னும் வரும் நாட்களிலும் இதே தலைப்பு ஒட்டியும் தோழர் கிளாஸ் எடுக்கணும் என்றுதான் நாங்கள் விரும்புகிறோம். அதை செய்வார் நான் நினைக்கிறோம். தோழர் அறிவுக்கடலை பொறுத்த வரைக்கும் என்ன சிறப்புன்னா, லாஸ்ட் மினிட்ல நம்ம ஏதாவது ப்ரோக்ராம் பண்ணி வச்சிருப்போம், அதுல ஏதாவது மாற்றம் ஏற்பட்டுச்சுன்னா கூட ஒரு 2 3 நாளுக்கு முன்னாடி சொன்னா கூட தோழர் ஒரு தலைப்புல பேசுறீங்க அப்படின்னா அவர் ஆல்ரெடி ரெடிமேடா வச்சிருப்பாரு போல இருக்கு, ஒரு 5 6 தலைப்பு. சரிங்க, இந்த தலைப்பு இன்னைக்கு பேசிடுறேன் அப்படின்ட்டு ரெடியா பேச ஆரம்பிச்சிருவாரு, பேச ஒத்துக்குவாரு. அந்த அளவுக்கு அந்த விதத்திலையும் தோழருக்கு நம்ம நன்றியை தெரிவிச்சுக்கணும். இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த கரண்ட் சினாரியோ, இன்னைக்கு இருக்க அரசியல்ல வந்து இந்த தலைப்பு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன்னா ஒரு எலெக்ஷன் கேம்பெயின்லயே வந்து ஒரு குறிப்பிட்ட நாள்ல ஒரு எதிர்க்கட்சி தலைவர் அன்னைக்கு மீன் சாப்பிட்டாரு, அன்னைக்கு கறி சாப்பிட்டாரு, அதனால இவர் இந்து இல்ல அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஒரு கேவலமான ஒரு அரசியல் இப்ப நடந்துட்டு இருக்கு. இப்ப நான் சில வெளிநாடுகளுக்கு போயிருக்கேன். அங்க எங்கேயுமே தனியா வெஜிடேரியனுக்குன்னு ஒரு ஹோட்டல் பார்த்தது கிடையாது. போனா ஒரு ஹோட்டல்ல வந்து வெஜிடேரியன் ஐட்டமும் கொடுப்பாங்க. ஆனா சைவ ஹோட்டல் அப்படிங்கிற மாதிரி பார்த்தது இல்ல. நம்ம ஊருக்காரங்க போனவங்க தான் இந்த சரவண பவன் இவங்கெல்லாம் வந்து கொஞ்சம் பேர் வச்சிருக்காங்க இந்த மாதிரி சைவ ஹோட்டல். மற்றபடி அங்க அந்த ஊருக்காரங்களோ அல்ல வேற நாட்டுக்காரங்களோ வந்து அந்த மாதிரி தனியா சைவ ஹோட்டல்னு வச்சுக்கிறது இல்லை. அதுல இருந்தே தெரியுது இந்த நம்ம நாட்டுல வந்து எந்த மாதிரியான ஒரு பாகுபாடு எல்லா விஷயத்தையும் உருவாக்கி வச்சிருக்கான் அப்படின்னு. அப்புறம் இந்த ஜாதி விஷயங்களே எடுத்துக்கிட்டீங்க சொன்னா, ஜாதிக்கு ஒரு நீதி, மாட்டுக்கறி இவங்கெல்லாம் சாப்பிடலாம், இவங்க சாப்பிடக்கூடாது. அப்புறம் மொத்தமாவே இப்ப மகாராஷ்டிரா மாதிரி ஸ்டேட்லாம் மாட்டுக்கறி நீங்க சாப்பிடறது மட்டும் இல்ல, வச்சிருந்தா கூட குற்றம். நீங்க இப்ப கேரளாவில் எல்லாரும் சாப்பிட்ற மாட்டுக்கறி நார்மல். நீங்க மாட்டுக்கறியை வந்து உங்க அம்மா செஞ்சு கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி ஒரு டிஃபன் பாக்ஸ் அடைச்சிட்டு நீங்க மகாராஷ்டிராக்குள்ள என்ட்ரானீங்கன்னு சொன்னா ட்ரெயின்லயோ அல்லது வேற வாகனத்திலயோ இவங்களை வந்து அரெஸ்ட் பண்ணலாம். அந்த அளவுக்கு ஒரு மோசமான மிகவும் பிற்போக்குத்தனமான ஒரு சட்டங்களை கொண்டு வந்திருக்காங்க. நம்ம 1947 சுதந்திரம் வாங்கிய போது உண்மையாவே நம்ம நாடு ஒரு பிற்போக்குத்தனமா, அதாவது உற்பத்தி சக்தியின் வளர்ச்சியில் ரொம்ப குறைவான கட்டத்தில் தான் இருந்துச்சு. ஆனா அப்பவே வந்து தலைவர்கள் ரொம்ப முன்னோசனையுடன் வேற அவங்களுக்கு கிடைத்த அறிவு, வெளிநாட்டு அறிவு எல்லாத்தையும் வச்சு ஒரு பெரிய ஒரு மகத்தான ஒரு சட்டத்தை உருவாக்குனாங்க, நம்ம இந்திய அரசியலமைப்பு சட்டம். ஆனா இன்னைக்கு வந்து என்னன்னா அதெல்லாம் தேஞ்சு இவ்வளவு காலம் வளர்ச்சி அடைஞ்ச பின்னாடி 21ஆம் நூற்றாண்டுலயும் அதுக்கு ஒத்து வராத சில கருத்துக்களை எல்லாம் வச்சிருக்காங்க. ஆனா அதிர்ஷ்டவசமாக என்னன்னா அவங்க அதெல்லாம் சட்டமாக்க முடியல. ஏன்னா அந்த அளவுக்கு சமுதாயம் வளர்ந்துருச்சு. அதாவது உற்பத்தி சக்தியின் வளர்ச்சியில வந்து அவங்க என்னதான் மனிதன் வந்து முட்டுக்கட்டை போட நினைச்சாலும் அது நடக்காது. ஒரு சின்ன சின்ன அஹ், குறியீடு குறுக்கீடுகள் வேணா செய்யலாம். நியூசன்ஸ் வேல்யூன்னு சொல்றாங்கன்னா அந்த மாதிரி நியூசன்ஸ் வேல்யூ வேணா செய்யலாம் வழிய மற்றபடி அவங்களால செய்ய முடியாது. அதைத்தான் இந்த இன்னைக்கு தோழர் சொன்னது அஹ், ரொம்ப ஆப்டா வச்சு. அது சாப்பாட்டு விஷயம் மட்டும் இல்லை, இன்னும் ரொம்ப ரொம்ப பிற்போக்குத்தனமாக இன்னைக்கு நீங்க எலெக்ஷன் கேம்பெயின் அப்படின்னு எடுத்துக்கிட்டாவே இன்னைக்கு ஆளுங்கட்சியுடைய பிரதமர்ல இருந்து மற்றவங்க எல்லாரும் எடுத்துக்கிற விஷயம் என்னன்னு சொன்னா, அஹ், மாட்டுக்கறி, மீன் கறி, மற்ற மட்டன் சிக்கன் விஷயம், அப்புறம் கோயில், ராமர் கோயில், பூரி ஜெகநாதர் கோயில், இப்படி 2 3 கோயில் விஷயம். அப்புறம் அவர் வந்து இந்து மதத்தை அழிச்சிருவாரு, இந்துக்களை கொன்றுவாரு, முஸ்லிம்களுக்கு எல்லாம் கொடுத்துருவாரு, இப்படி சொல்லக்கூடிய விஷயம். அப்புறம் இவங்கெல்லாம் ஏன் ராமர் கோயிலுக்கு வரல, வராதனால இவங்க எல்லாம் அஹ், இந்து மதத்துக்கு எதிரானவர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம். இதெல்லாம் பார்க்கும்போது அஹ், ரொம்பவும் கஷ்டமா தான் இருக்கு. பட் கண்டிப்பாக இந்த நிலைமைகள்லாம் மாறும். ஏன்னா அந்த வளர்ச்சியை வந்து யாரும் இவங்களை தடுத்து நிறுத்திட முடியாது. And, இந்த இயற்கைக்கு முன்னாடியும் சரித்திரத்துக்கு முன்னாடியும் இவங்கெல்லாம் வந்து சாதாரண ஒரு சிறு பிறவிகள் தான். அப்படித்தான் நம்ம இதை பார்க்கணும். அந்த விதத்துல தோழருடைய உரை வந்து
இன்னைக்கு ரொம்ப சிறப்பாக இருந்தது. அதுக்கு தோழருக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறோம். அதே போல தோழர்கள் வந்து இன்னைக்கு பெருந்திரளாக நம்ம உள்நாட்டிலிருந்தும் வெளிநாடுகளிலிருந்தும் வந்து கலந்துக்கிட்டீங்க. அந்த தோழர்களுக்கும் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறோம். அப்புறம் இறுதி அறிவிப்பாக நம்ம மாதம் 2 கூட்டம் நடத்துகிறோம். பெரும்பகுதியில் அதை நம்ம கடைப்பிடிப்போம் ஒரு காலத்தையும். அடுத்த மாதத்துடைய கூட்டத்தை அடுத்த மாதம் ஆரம்பத்தில் நாங்கள் அறிவிக்கிறோம். தலைப்பும் பேச்சாளர் யாரும் என்பது அதை சொல்லி அறிவிக்கிறோம். போல இளங்கோவன் வந்து இன்னைக்கு கொஞ்சம் லேட்டாக ஜாயின் பண்ணியிருக்காரு. போல இளங்கோவன் நீங்கள் ஏதாவது சொல்ல விரும்புறீங்கன்னா சொல்லி நீங்கள் கூட்டத்தை படிச்சிருக்கோம். போல இளங்கோவன். தோழர், மற்றவங்களுக்கு வந்து கருத்து கேள்விகள் பதில்கள் ஏதாவது பத்தி சொல்லுங்க. அதான் நீங்கள் அதெல்லாம் பேசி முடிச்சிருக்கோம். சரி சார். நான் எதிர்பார்த்ததோட தோழர் வந்து ரொம்ப சிறப்பா பேசினாங்க. அதாவது சிவலிங்கம் தோழர் போயிட்ட பிறகு அதுக்கப்புறம் வந்து மார்க்சிஸ்ட் சிந்தனை வந்து கூட்டத்தை பத்தி சொல்லும் போது வந்து கொஞ்சம் அப்படியே தொய்வா இருக்குன்ற மாதிரி எனக்கே பட்டதுன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் வந்து போக்குற அளவுல வந்து இந்த கூட்டம் வந்து ஏங்கல்ஸோட முக்கியமான நூலை வந்து பல்வேறு எடுத்துக்காட்டுகளோட வந்து தோழர் ரொம்ப அருமையா சொல்லிட்டாரு. ரொம்ப நல்லா இருந்தது. மற்ற தோழர்களுக்கு வந்து கருத்துக்கள்ல கேள்விகள் ஏதாவது இருந்ததுன்னா வந்து கேட்கலாம் தோழர். தோழர் அன்மியூட் பண்ணிட்டு அவங்க பேசலாம் தோழர். தோழர் வணக்கம். தோழர் சிவான். சொல்லுங்க சொல்லுங்க தோழர். உண்மையிலேயே கொஞ்சம் இடைவெளி விட்டாலும் அருமையா இருந்தது. இது இடையில 2-3 தடவை எனக்கு கட் ஆயிடுது. நான் வேலை செய்து கொண்டு லிசன் பண்ணதால இப்போ வேலையில தான் தோழர் நிற்கிறேன். இனி பிறகு தொடர்ந்து இது போன்ற கருத்து பகிர்வுகள் தொடர்ந்து நடக்கணும் என்ற என்னுடைய ஆவல். உண்மையிலேயே சிறப்பான ஒரு அனைத்து உயிரினங்களின் மூளைக்கான அந்த வேகம் அந்த இதுகள் எல்லாம் வந்து பல வருடங்கள் பாடசாலையில் படித்தா கூட கிடைக்காத விஷயங்களை நீங்கள் குறிப்பிட அவசியம் இல்லை. நிறைய விஷயங்களை சொல்லிட்டு போயிருக்கிறீங்க தோழர். பொறுமதியான ஒரு கருத்து பகிர்வு. உண்மையிலேயே சூப்பர். நன்றி தோழர். நன்றி, வணக்கம். நான் வேலையை அவசரமாக ஆயிக்கிறேன். சரி தோழர். நன்றி ஜீவன் தோழர். வணக்கம் தோழர். நான் திண்டுக்கல்ல இருந்து விஸ்வரன் பேசுறேன். சொல்லுங்க தோழர். தோழர் ரொம்ப அருமையா இருந்ததுங்க தோழர். நீங்க சிந்தனை உழைப்பு சிந்தனை தொடங்கி முதலாளித்துவ வளர்ச்சி, அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த சிந்தனையினுடைய முடிவை சொல்லும் பொழுது தீண்டாமையில கொண்டு வந்து முடிச்சிங்க. ரொம்ப அருமையா இருந்தது. நான் எப்படின்னு சொன்னா, அன்றைய உழைப்பினுடைய தொடக்கமும் இன்றைக்கு உழைப்பு சுரண்டலும் அது உருவாக்கி இருக்கக்கூடிய கருத்தியல் சிந்தனைகள் அதையும் ரொம்ப தெளிவா சொன்னது வந்துட்டு இப்ப நடப்பு அரசியலையும் சேர்த்து சொன்னது மிக சிறப்பா இருந்தது. ரொம்ப நன்றி. ரொம்ப நல்லா இருந்தது. வாழ்த்துக்கள். நன்றி தோழர். தோழர் வணக்கம். எனக்கு ஒரு சின்ன டவுட் மட்டும் கிளியர் பண்ணுங்க. நான் பேசுறது கேக்குதா? கேக்குது தோழர், சொல்லுங்க. தோழர், நீங்க ஆரம்பத்துல இருந்து இந்த குரங்கினுடைய மூளையின் வளர்ச்சியை பற்றி ஒரு வரலாறு சொல்லிட்டு ரொம்ப அருமையா இருந்தது. முதல்ல உங்களுடைய ஸ்பீச் வந்து ஆரம்ப கட்டத்துல இருந்து எந்த மாதிரி இருந்ததுங்கிறத ரொம்ப விரிவா சொன்னீங்க. ரொம்ப நன்றி. சாம்பியன்ஸ் ஒரு புக் இருக்கு தோழர். அந்த புக்ல நீங்க சொன்ன அந்த முன்னாடி உள்ள வரலாறு இருக்கா? இல்ல, யுவல் நோவா ஹராரி எழுதின சேப்பியன்ஸ், மனித குலத்தின் சுருக்கமான வரலாறு. ஆமா, யுவல் நோவா ஹராரி அவர்தானே? ஆமா ஆமா தோழர். சொல்லுங்க தோழர். அந்த அந்த அதுல நீங்க ஆரம்ப கட்டத்துல இருந்து ஆரம்பிச்சீங்க இல்லையா? மனித மூளையினுடைய வளர்ச்சி அது அதிசயமான ஒரு
அந்த ஆரம்ப கட்ட இதெல்லாம் இந்த புக்ல இருக்க. அந்த புக்கை படிக்கணும்னு நினைக்கிறேன். ஆனா கொஞ்சம் ரொம்ப படிக்க முடியாத மாதிரி வச்சிட்டு இருக்கேன். படிக்கிறதுக்காக ஒரு தோழர்கிட்ட இருந்து வாங்கினேன். ம் 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 அதுல இருக்கான்னு கேக்குறேன். சேப்பியன்ஸ் வந்து நான் யாருக்கிட்டயோ நீங்க கொடுத்தேன். சொன்ன இந்த டீடைல்ஸ் அந்த புக்ல இருக்கா? இல்லை, அவர் வந்து எனக்கு அந்த அவர் அதுக்கு பிறகு வந்த புத்தகங்களுக்கு பிறகு எனக்கு அவரோட பார்வையில கொஞ்சம் மாற்றம் வந்தது. என்னன்னா சேப்பியன்ஸ், அதுக்கு அடுத்த புத்தகம் ஹோமோடியஸ் அப்படின்னு அடுத்த புத்தகம் அவரோடது. முதல் 2 புத்தகங்கள் வந்துருச்சு. அடுத்து வந்த ஹோமோடியஸ்ல அவரோட பார்வை இருக்கு இல்லையா, கொஞ்சம் சயின்டிபிக்கா இல்லாம கொஞ்சம் விலகி போன மாதிரி இருந்தது. அவர் வந்து அதை ஜஸ்டிஃபை பண்றாரு. அதனால நான் அந்த சேப்பியன்ஸை யாருக்கும் ரெக்கமெண்ட் பண்றதை நிறுத்திக்கிட்டேன். முதல்ல பண்ணிக்கிட்டு இருந்தேன், அதுக்கப்புறம் நிறுத்திட்டேன். நீங்க படிக்கணும்னு நினைச்சா என்னோட புரிதல் டார்வினுடைய புத்தகங்கள், ஆரிஜின் ஆஃப் ஸ்பீஷீஸ்ல ஆரம்பிச்சு இந்த ஹியூமன் எவல்யூஷன் பத்தின 2-3 புத்தகங்கள் இருக்கு. நான் தலைப்பு உங்களுக்கு சொல்றேன். நான் அது சூஸ் பண்ணுங்க. அவரு யுவல் நோவா ஹராரி வந்து எனக்கு சரியான சாய்ஸா தெரியல. அதுக்கு பிறகு அந்த ஹோமோடியஸ்ல அவரோட பார்வை ரொம்ப டீவியேட்டடா இருந்தது. ஓகே அதுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த நன்றி. புத்தகத்தை நான் சொல்லிட்டு தான் இருந்தேன் அது நல்லா இருக்குன்னு. எனக்கு அதுக்கு பிறகு அந்த நெருடல் வந்துருச்சு, வேணாங்கிற ஃபீல் வந்துருச்சு. நான் இதுல வேணா தலைப்புகள் உங்களுக்கு நான் சொல்றேன். ஓகே சார், நன்றி சரி. தோழர். எனக்கு இந்த புக்கு கிடைச்சது, அதனாலதான் நான் அதை கேட்டேன். நான் படிக்க ஆரம்பிச்சு அதை வச்சுட்டேன். பரவாயில்ல, நான் படிக்கல. நீங்க சொல்ற புக்கு ஏதாவது ஈஸியா எனக்கு கிடைக்கும்னா அந்த புக்கு சொல்லுங்க. ஒரு தோழர் அங்க அதாவது வர்றாரு, நான் நான் வாங்கிட்டு வரேன். என்ன புத்தகமா இருந்தாலும் நம்ம படிச்சுட்டு திரும்ப அந்த தரவுகளை நம்மளால வெரிஃபை பண்ணி சரியானதை நம்மளால எடுத்துக்க முடிஞ்சா எல்லாத்தையுமே படிக்கலாம். இது என்ன ஆயிடுதுன்னா சமயத்துல இந்த மாதிரியான சில டைட்டில்ஸ் வந்து மிஸ்கைட் பண்ணி வேற எங்கேயோ கொண்டு நிறுத்திடுது. அது கொஞ்சம் சிக்கல். ஓகே ஓகே, நன்றி தோழர். ஞானகுரு வந்து மெசேஜ் போட்டிருக்காங்க. தொடர் தோழருக்கு வணக்கம் தொடர். சரிங்க சொல்லுங்க தொடர். தொடர் நான் வீரன் பேசுறேன். சொல்லுங்க. ஆக்சுவலா எனக்கு தொடர்ந்து நெட்வொர்க்கு பிரச்சனையா இருந்தது, என்னால முழுமையா கேட்க முடியல. இருந்தாலும் நான் விடாப்பிடியா கேட்கணுங்கிறதுக்காக கேட்டேன். சரி சரி. நான் மறுபடி தோழருடைய உரையை நான் திரும்ப கேட்கணும். ஓவரா நான் அப்சர்வ் பண்ணதுல இருந்து தோழருடைய உரை வந்து நல்ல ஒரு கட்டமைப்பா கொண்டு வந்து பிடிச்சாரு. எனக்கு ஏற்கனவே இந்த டேனியல் லிபர்மேனுடைய ஒரு புத்தகம் இருக்கு, தமிழ்ல மனித உடலின் கதை அப்படின்னு வந்திருக்கு. இங்க பாரதி புத்தகாலயம் வெளியிட்டு இருக்கிறேன். அந்த புத்தகத்தை நான் படிச்சிருக்கேன், முக்காவாசி படிச்சிருக்கிறேன். அதனால என்னால தோழர் சொன்னதை நெட்வொர்க் இல்லாட்டாலும் என்னால ஃபாலோ பண்ண முடிஞ்சது தோழர். கேள்விகள் என்னால கேட்க முடியல, ஏன்னா முழுமையா இல்லாதனால நான் திரும்ப கேட்டுட்டு கேட்கிறேன். ரொம்ப சிறப்பா இருந்தது அப்படிங்கிறது தான் பதிவு பண்ணத்தான் நான் இப்ப வந்திருக்கேன். மற்றபடி தோழர் அவங்க அந்த கேட்டதுக்கு புத்தகம் நல்லா இருக்கு. நீங்க இந்த இவரு சேப்பியன் புத்தகம் நீங்க சொன்ன கருத்து தான் என்னோட கருத்தும். ஏன்னா நானும் 4-5 பேர் சொல்லி என் வீட்லயும் வாங்கி வச்சிருக்கேன். ஆனா படிக்கும் போது எனக்கு அந்த முரண்பாடுகள் தோணுச்சு. தோழர் மெசேஜ்ல வந்து ஞானகுரு அவர் வந்து மெசேஜ் போட்டிருக்காங்க. அற்புதமான சந்தர்ப்பத்தை அளித்த மார்க்சிய சிந்தனை மையத்திற்கு வாழ்த்துக்கள், வணக்கம் தோழர்களே அப்படின்னு போட்டிருக்காங்க. அப்புறம் வந்து முருக பூபதி தோழர் வாட்ஸ்அப் குரூப் வந்து யார் வந்து மெயின்டைன் பண்றாங்களோ இந்த நம்பரை வந்து ரிஜிஸ்டர் பண்ணிடுங்க. அடுத்த தோழருக்கு வந்து மெசேஜ் போயிடும், அதை கொஞ்சம் கவனிச்சிருங்க தோழர். தினேஷ் தலையாட்டிட்டார். நம்ம அந்த வாட்ஸ்அப் லிங்க் அவருக்கு அனுப்பிச்சிடலாம் தோழர், குரூப்போட லிங்க் அவங்க ஜாயின் பண்ணிட்டோம் தோழர். அப்படிங்களா? சரி சரி சரி, அதை அவருக்கு சொல்லிடுங்க. நான் பேசுறேன் தோழர், நோட் பண்ணிட்டேன். சரிங்க சரிங்க. ஓகே. அப்புறம் ராகேஷ் வந்து தேங்க்ஸ் தோழர், சூப்பர் அப்படின்னு போட்டிருக்காங்க. தோழர்களே, மற்ற தோழர்கள் யாராவது கருத்து சொல்றதுன்னா சொல்லலாம் தோழர். நிறைய தோழர்கள் இருக்கிறாங்க, தேசிய தோழர்கள் இருக்காங்க. புதுசா இன்னைக்கு குழுவுக்கு வந்த தோழர்கள் அவங்களோட வாட்ஸ்அப் என்ன அனுப்பிச்சிங்கன்னா எங்க மார்க்சிய சிந்தனை குழுவில் சேர்த்துருவோம்.
நன்றி. சேட் பாக்ஸில் அவங்களோட வாட்ஸ்அப் இன்புட்டை நாங்கள் லிங்க் அனுப்புவோம். தோழர் லைவ் கட் பண்ணிட்டுமா? ஃபேஸ்புக் லைவ் போயிட்டு இருக்கு. கட் பண்ணிடுங்க. ஓகே. வேற கேள்விகள், தோழர் ஸ்வீடன் சிவா. சந்தேகங்கள் அல்லது கருத்துக்கள்? யாரும் எதுவும் இல்லைன்னா முடிச்சிடலாம் தோழர். 9:40. சரிங்க தோழர். இளங்கோவன் முடிச்சு வச்சிருங்க. சரிங்க தோழர். ஒரு ஒரு நல்ல உரையை நிகழ்த்தி முடிச்ச தோழருக்கு நன்றி. அப்புறம் கூட்டத்திற்கு வந்திருந்த வெளிநாட்டு தோழர்கள் மற்றும் உள்நாட்டு தோழர்கள், சிவா, திவான் தோழர் அனைவருக்கும், அப்புறம் தனம் தோழர் அவர்களுக்கு நன்றி. அடுத்த கூட்டம் பற்றிய அடுத்த